எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்பா. இன்னைக்கு 18வது காத்தை பார்க்கணும். முதல்ல காத்தை படிச்சிடலாம், அப்புறமா மத்தெல்லாம் பார்க்கணும். காத்தை பாத்தீங்கன்னா, உப்பாதோ யா வினாசோ விஜ்ஜதி சவ்வஸ்ஸ அட்டஜாதஸ்ஸ பஜ்ஜாயேன து கேனவி அட்டோ கலுஹோதி சவ்வூதோ. ஓகே, சோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சவ்வஸ்ஸ எல்லா இதுலயும், அட்டஜாத்தஸ்ன்னா உங்களுக்கு எல்லாம் அர்த்த சமூகம் இல்ல பதார்த்த சமூகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உப்பாதோ யா வினாசோ விஜ்ஜதி. சோ என்ன இருக்கு, உப்பாதோன்னா உட்பாதம், வினாசம்னா வினாசம், அதுவும் இருக்கு. விஜ்ஜதி அதாவது அதனுடைய அஸ்தித்வம் இருக்கு. சோ மூணும் அதுல இருக்கு. அப்படி எல்லா பதார்த்தத்திலையும் இது இருக்கு அப்படிங்கிறது. ஒரு பதார்த்தம் கூட நம்ம சொல்ல முடியாது உட்பாத விநாசம் அந்த திரவ இல்லாம இருக்குது அப்படின்ட்டு. சோ பதார்த்தம் அப்படின்னாவே இந்த 3 குணம் இருந்தது அப்படின்னாதான் உங்களுக்கு அது பதார்த்தமாவே இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ 17வது காத்தையில பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எது அந்த கேவல ஞான நிலை அடைஞ்சதோ அந்த உயிர்ல இந்த தோற்றம் அழிவே வேற எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அழிவில்லாத தோற்றம், தோற்றம் இல்லாத அழிவு, அதுக்கப்புறமா உங்களுக்கு நிலை பெறுத்தல், அதனுடைய இருப்பு அஸ்தித்வம், அந்த நிலை பெற்றுத்தன்மை இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த காத்தையில எல்லா பதார்த்தத்திலையும் இந்த மாதிரி உட்பாத விய திரவியம் 3 இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அதாவது அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அது எந்த இதுல உங்களுக்கு ஒரு பதார்த்தத்துல இருக்கு அப்படின்னா கூட எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு பரியாய நோக்குல பார்க்கும்போது நாசம், ஏதாவது ஒரு பரியாய நோக்குல பார்க்கும்போது உற்பத்தி, அதுக்கப்புறம் திரவிய நோக்குல பார்க்கும்போது அந்த என்ன சொல் நிலைபெறுத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்ற. இந்த இதுல அட்டோ ஜாத்தஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி காத்தையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அத்தோ அப்படிங்கிற சப்தம் யூஸ் பண்றாங்க. சோ ரெண்டுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா பதார்த்தத்தை குறிக்கிறது அப்படிங்கிறது. சோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சத்பூத்து, அதுக்கப்புறம் சோ உங்களுக்கு உட்பாத வியம் அதோட கூட என்ன இருக்கு, உங்களுக்கு அதுல எல்லா பதார்த்தமும் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சத்பூத்து, அதாவது இருப்பு இல்ல இந்த தன்மை, அது அப்படியே அஸ்தித்வம், அது இருக்கு, அந்த பதார்த்தம் இருக்கு அப்படிங்கிற அதனுடைய அஸ்தித்வத்துல சொல்றோம். சோ அது இருக்கு அப்படிங்கிறது. சோ எது இருக்கோ அதுதான் சத்பூத்தம், அது சத்பூத்தவாலா அப்படின்னு சொல்றோம். இருக்க இருப்புல இருக்கு, அது இருக்கு அப்படிங்கிறது. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பதார்த்தம் எப்பொழுதுமே இருக்கு, அது அதனுடைய இருப்பை இழக்கிறது கிடையாது, அதனுடைய அஸ்தித்துவத்தை இழக்கிறது கிடையாது. பரியாயம் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஃபார்ம், ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு வடிவுல அந்த மாதிரி இருக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணமா என்ன இருக்கு, ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு காரணமா 10வது காத்தையிலேயே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பார்க்கும்போது
திரவிய குண பரியாயத்தோட அந்த பதார்த்தம் அஸ்தித்வத்தோட இருக்கு அப்படிங்கிறதுனால. சோ ஒரு பதார்த்தமும் உங்களுக்கு வந்து அந்த அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரவிய குண பரியாயத்தோட இருக்கு அப்படிங்கறத வடிவமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ இங்க பரியாயமா ஒரு ஃபார்ம்ல இருக்குன்னா அதுக்கு எது காரணமா இருக்குன்னா ஒரு இதுவுமே அர்த்தம் இல்ல பதார்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா சோ அதனுடைய இருப்பு இருக்கு. அது என்ன மாதிரி வடிவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது வந்து திரவிய குண பரியாய வடிவத்துல இருக்கு அப்படிங்கிறது. சோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாதான் அது பதார்த்தமா இருக்க முடியும் அப்படிங்கிறது. சோ அப்ப இங்க பரியாயம் ஏன் இருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு பதார்த்தத்துல அப்படின்னு சொன்னா ஒரு பதார்த்தமும் இந்த மாதிரி திரவிய குண பரியாய வடிவுல இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பரியாயம் இருக்கிறதுக்கான என்ன வடிவில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு காரணம் அது பரியாயம் மாற்றடைகிறது. அது பரியாயம் இருக்கிறது ஒரு பொருளையும் அந்த அஸ்தித்வம் இருக்கும்போது அந்த இருப்பு இருக்கு, அதோட கூடவே பரியாயம் இருக்கு. அந்த பரியாயம் இருக்கிறதுக்கான காரணம் ஏன்னா பதார்த்தம் அப்படின்னாவே இந்த திரவிய குண பரியாயத்தோட கூடியதுதான் பதார்த்தம் அப்படின்னு 10வது காதையில சொல்றான். சோ அதுதான் நம்ம பதார்த்தம்னு எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அப்போ அந்த பதார்த்தம் எப்பவுமே இருக்கு. சோ அதுல உட்பாதம் நடந்துட்டு இருந்தாலும் சரி, விநாசம் நடந்துட்டு இருந்தாலும் சரி, பதார்த்தம் தன்னுடைய இழைப்ப வந்து இழக்கிறது இல்ல, அந்த பதார்த்தம் நஷ்டம் அடையிறது இல்லை. சோ ஒரு பதார்த்தத்துல எது நஷ்டம் அடைய முடியும் அப்படின்னு சொன்னா பரியாயம்தான் நஷ்டம் அடைய முடியும். அதே மாதிரி உற்பத்தி ஆகிறது எது ஆக முடியும்னா பரியாயம்தான் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆக முடியுமே தவிர பதார்த்தம் புதுசா உற்பத்தி ஆகிறது இல்ல, இருக்கிற பதார்த்தமும் நஷ்டம் அடையிறது இல்லை. சோ அப்ப உங்களுக்கு நம்ம என்ன பாக்குறோம் அது உற்பத்தி நஷ்டம் எது பார்த்தாலுமே நம்மளுடைய பார்வைக்கு வரும்போது நம்மளுடைய இந்திரியங்களுக்கு வந்து தெரியும் பொழுது அது எதுல நடக்குது அப்படின்னு சொன்னா அதனுடைய பரியாயத்துலதான் நடக்குதே தவிர அந்த பதார்த்தத்துல உற்பத்தியும் நாசமும் நடக்கல அப்படிங்கிறது. சோ பதார்த்தம் எப்பவுமே நஷ்டம் அடையிறது இல்லை. சோ ஜைன ஆகமும் அதுதான் சொல்லுது. சோ ஜைன ஆகமத்துல வந்து பாத்தீங்கன்னா பதார்த்தம் வந்து நஷ்டம் அடையிறதோ உற்பத்தி ஆகிறதோ கிடையாது, அது இருக்கு. அதனுடைய அஸ்தித்வம் இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு பதார்த்தம் இருக்கு, எல்லா பதார்த்தமும் அதனுடைய இருப்புல இருக்கு அப்படிங்கிறது. ஆனா மற்ற மதங்கள்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஏகாந்தமா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா கூட்டஸ்த நித்தியமா இருக்கு. அதாவது மாற்றமே இல்லாத நித்தியமா இருக்கிறது வந்து கூட்டஸ்த உங்களுக்கு வந்து எதனுடைய எதுவுமே இல்லாம இல்லைன்னு சொன்னா ஷனிக்கு அப்படிங்கிற மாதிரி. சோ உங்களுக்கு சனிக்கு பௌத்தத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து சனிக்கு அப்படின்னு சொல்ற ஒரு இதுவும் அது நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கு. சோ அது அவங்க சொல்றது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சனிக்க நித்தியம் ஒண்ணு, இன்னொன்னு வந்து கூட்டஸ்த நித்தியம் ஒண்ணு. சோ ஒரு சனமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சொல்றாங்க அது எப்பவுமே நித்தியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சாங்கியம். பௌத்தத்துல சொல்லும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பவுமே அது வந்து இதுவாவே இருந்துட்டு இருக்கு, நித்தியமே கிடையாது, அது உங்களுக்கு எப்பவும் மாறிட்டே இருக்கு உங்களுக்கு. சோ அப்படின்னு உங்களுக்கு சொல்றாங்க. சோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்த வடிவமா தான் இருக்கே தவிர இதுவா. ஆனா ஜெயினா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா கதஞ்சித் ஒரு நோக்குல அது நஷ்டம் அடையுது, கதஞ்சித் அது நித்தியமாவும் இருக்கு. ஆனா பதார்த்தம் வந்து அது வந்து அழிஞ்சி போறது இல்லை. சோ ஒரு பதார்த்தத்தை பத்தி பேசும்போது ஒரு நோக்குல கதஞ்சித் அது வந்து எப்படி இருக்கு நஷ்டம் அடையுது, கதஞ்சித் உற்பத்தி ஆகுது. ஆனா பதார்த்தம் எப்பொழுதும் நஷ்டம் அடையிறது இல்லை அப்படிங்கிறதா. சோ பரியாயம் தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு பரியாயத்தில் தான் இந்த நஷ்டமும் உற்பத்தியும் ஏற்படுது. சோ இங்க வந்து ஏன் வந்து இத பத்தி பேசுறாங்க சர்ச்சை பண்றாங்க, பரியாயத்துல இந்த மாதிரி நடக்குது உங்களுக்கு வந்து இத பத்தி சர்ச்சை ஏன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா முன்காத்தியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சர்வக்தன் அப்படிங்கிற பேர் பத்தி பாக்குறோம் பகவான் நிலையை அடையறதுக்கு. அங்க பார்க்கும்போது ஆத்மாவுடைய நிலைய பத்தி பேசுறாங்க. சோ அது எப்படி இருக்குன்னா ஆத்மா சர்வக்தன் அடையறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருந்தது அசுத்த பரியாயத்துல இருந்தது.
சோ அந்த அசுத்த பரியாயத்துல இருந்து அதுக்கப்புறம் அந்த அசுத்த பரியாயத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அது சுத்த பரியாயத்தை அடையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ சம்சாரத்துல இருக்கும்போது அது என்னவா நிலையில இருந்தது? அசுத்த நிலையில இருக்கு. அதுக்கப்புறமா நிலை மாறும்போது சுத்த பரியாயத்தை அடையும் போது அது அது ஒரு பரியாய நிலையா இருக்கு. அசுத்த நிலையும் ஒரு பரியாய நிலையா இருக்கு. ஆனா அங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே எங்க நடக்குது? அசுத்த நிலையும் எதுல இருக்கு? உயிர்ல தான் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி சுத்த நிலையும் எங்க இருக்கு உங்களுக்கு? அதுவும் ஆத்மாவிலதான் உங்களுக்கு திரவியத்துலதான் உங்களுக்கு ஆத்ம திரவியத்துல இருக்கு. சோ சம்சார அவஸ்தையும் போதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்பவும் உங்களுக்கு அந்த ஆத்ம திரவியம் இருக்கு. அதே சித்த அவஸ்தைக்கு வரும்பொழுதும் அது சுத்த நிலையில இருக்கும் பொழுதும் அது உங்களுக்கு என்னவா இருக்கு? அங்கேயும் அங்க அந்த ஆத்ம திரவியம் அதேதான் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க? ஒண்ணு அழிஞ்சிடுதுன்னு சொல்றாங்க, இல்லைன்னு சொன்னா ஒண்ணு இதுவாயிட்டுன்னு சொல்றாங்க. ஆனா முன்காத்தையில சொல்லும் போது இந்த மாதிரி வரும்போது சோ அதே ஆத்மாதான் உங்களுக்கு அசுத்த நிலையிலயும் இருக்கு, சுத்த நிலைக்கு வரும்போதும் அதேதான் இருக்கு. சோ அதை விவரிக்கிறது தான் இந்த காத்தையில பரியாயங்கள் பத்தி பேசுறாங்க அப்படிங்கறதுதான். சோ அதனால பரியாயம் தான் உங்களுக்கு மாற்றம் அடையுதுன்னு சொல்லும். சோ இது ஒரு பாயிண்ட். சோ அதுக்காக இங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படி சொல்றோம். சோ இந்த பரியாய மாற்றம் அடையும் பொழுது திரவியத்துல மாற்றம் ஏற்படுதா இல்லையா? ஏன்னா ஒன்ன சொல்றப்ப நம்ம அசுத்த நிலையில இருக்கும் பொழுதும் அதே ஆத்மாதான், சுத்த நிலைக்கு வரும்பொழுதும் அதே ஆத்மாதான். சோ பரியாய மாறுதல் அங்க நடக்குது அப்படின்னு சொல்றோம். சோ அந்த பரியாய மாறுதல் நடக்கும்போது அது பரியாய மாறுதல் நடக்கும்போது அந்த திரவியத்துல மாறுதல் ஏற்படுதா இல்லையா? அது கேள்வி. அப்போ அந்த திரவியத்துல ஆக்சுவலா பார்க்க போனோம்னு சொன்னா பரியாயத்துல மாறுதல் நடக்கும்போது திரவியத்திலயும் உங்களுக்கு மாறுதல் ஏற்படுது. ஆனா அது எப்படிப்பட்ட மாறுதல் அப்படின்னா சோ மத்த மதங்கள் சொல்ற மாதிரி திரவியமே மாறி போறது அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கறதுதான். சோ அங்க என்ன மாறுதுன்னு சொன்னா திரவியத்துல மாற்றம் ஏற்படுது. ஆனா உங்களுக்கு எந்த மாற்றம் ஏற்படுதுல? அந்த திரவியத்துவ தன்மையில மாற்றம் ஏற்படுதல. அப்போ பரியாயத்துல மாற்றம் ஏற்படும் போது திரவியத்திலையும் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப ஜீவ திரவியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய என்ன குணம் இருக்கு? அதுக்கு எப்பவுமே மாறாம இருக்கிற குணம் அந்த ஜீவத்துவ குணம் அதிலேயேதான் இருக்கும். ஜீவன் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஜீவ திரவியத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய அந்த ஜீவத்துவ குணம் அது என்ன ஆகுறதுல அதுல நஷ்டம் அடைகிறது இல்லை. ஆனா அந்த ஜீவ திரவியத்திலேயே என்ன ஏற்படுது? பரியாயம் மாறும்போது அந்த ஜீவ திரவியத்திலையும் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறதான். சுத்த நிலையா இருந்தாலும் சரி அசுத்த நிலையிலும் சரி பரியாயம் மாறிட்டு இருக்கு. ஆனா ஜீவ திரவியம் ரெண்டுத்துலயும் அதே ஜீவ திரவியம் தான் இருக்கு. அந்த ஜீவ திரவியத்துல அந்த குணத்தோட அது இருக்கு. ஆனா ஜீவ திரவியத்திலையும் மாற்றம் ஏற்படுது. சோ அந்த ஜீவ திரவியத்துக்கு அதுக்கப்புறம் போல அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுக்குறாரு பின்னாடி. எப்படி ஜீவ திரவியத்திலும் மாற்றம் ஏற்படுது, ஆனா ஜீவத்துவ குணத்துல மாற்றம் ஏற்படல அப்படிங்கறத பத்தி. சோ அந்த ஜீவத்துவ குணத்துல உங்களுக்கு மாற்றம் ஏற்படுறது இல்ல அப்படிங்கறதும். சோ இதுதான் நம்ம சோ ஜீவ திரவியத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அதே ஜீவ திரவியம் தான் இருக்கு அப்படிங்கிற பொழுது அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா அதுதான் பாரிணாமிக பாவம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜீவ திரவியத்தோட அந்த ஜீவத்துவ குணம் அப்படிங்கறத நம்ம என்னவா சொல்லாத பாரிணாமிக பாவம் அப்படிங்கறதும் சொல்லும். சோ ஜீவ திரவியத்துல மாற்றங்கள் பரிணாமம் நடந்தது அப்படின்னா கூட அதுல அந்த ஜீவத்துவ குணத்துல மாற்றம் நடக்கிறது இல்ல அப்படிங்கறதாம். சோ அசுத்த ஜீவத்துவத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாலும் அப்பவும் அந்த பாரிணாமிக் குணம் அந்த ஜீவத்துவ குணம் அந்த திரவியத்துல இருந்துட்டே இருக்கிறது, ஜீவ திரவியத்துல இருந்துட்டே இருக்குது. அதே மாதிரி அது சுத்த ஜீவத்துவ நிலையில இருந்தது அப்படின்னா கூட அந்த சமயத்திலையும் இந்த பாரிணாமிக பாவம் அதுக்குள்ள
இருக்கு அப்படிங்கிறதா. சோ இது என்ன விளக்குறதுக்கு திரவிய சங்கரத்துல இருந்து ஒரு காத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்தும் விளக்கம் சொல்றாரு. சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ திக்காலே சதுபானா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வரும். ஜீவ திரவியம் பத்தி படிக்கும்போது அதுல ஒரு ஸ்லோகம் வரும். சோ அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஆஹ் ஜீவ திரவியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 காலத்திலையும் 4 பிராணனோட உயிர் வாழ்கிறது. ஜீவ திரவியம் எப்படி இருக்கு? 3 காலத்திலையும் 4 பிராணன் திக்காலே சதுபானா இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறாரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பிராணன் அப்படிங்கிற பொழுது இந்திரியம், ஆயுள், ஆனப்பான, பலம். இந்திரியம், பலம், ஆயுள், அதுக்கப்புறம் ஆனப்பான சுவாசோச்சவாசம். சோ இதுதான் 4 பிராணோட ஜீவ திரவியம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த திரவியமா இதுல எடுக்கும்போது அவஸ்தை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு திரவிய ஜீவ திரவியத்துக்கு எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 2 அவஸ்தை சொல்ல முடியும். ஒண்ணு சம்சார அவஸ்தை ஒண்ணு சொல்லலாம், இன்னொன்னு வந்து முக்த அவஸ்தை சொல்லலாம். சோ உயிர் ஜீவ திரவியம் வந்து சம்சார அவஸ்தையிலும் இருக்கு, முக்த அவஸ்தையிலும் இருக்கு. சோ திரவிய சங்கரத்துல சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எந்த அவஸ்தையில இருக்கும்போது இந்த 4 பிராணனோட 3 காலத்திலையும் 4 பிராணனோட உயிர் வாழுது, ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது சம்சார அவஸ்தையில இருக்கும்போது. அதே முக்தாவஸ்தைக்கு ஜீவன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அங்க என்ன சொல்றோம்? அங்க பிராணனே இல்லைங்கிறோம். சித்த நிலையில என்ன கிடையாது? உங்களுக்கு 4 பிராணனும் கிடையாது. அப்ப அங்க வந்து ஜீவ தத்துவம் வந்து இல்லையாங்க, மரணம் அடைஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா அதுக்கு அப்படின்னு சொன்னா அது அப்படி அர்த்தம் இல்ல. அப்படி சித்த பகவானும் எப்படி இருக்காரு? ஜீவித்துதான் இருக்காரு, வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ சம்சார அவஸ்தையில இருக்கும்போது ஜீவன் 4 பிராணன் 3 காலத்திலயும் 4 பிராணனோட வாழுது. அதே உயிர் வந்து சித்த பரியாயத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா சித்த நிலையில பார்க்கும்பொழுது சோ அது எந்த குணத்தோட அது அங்க அதனுடைய வாழ்வாதாரம் இருக்கு, எதனோட அது வந்து அங்க ஜீவித்திருக்கு, உயிரோட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஜீவத்துவ குணத்தினுடைய மாத்தியம். சோ அது மூலியமா தான், ஜீவத்துவ குண மூலியமா தான் அங்க வந்து சித்த நிலையில முக்த ஆத்மாக்கள் வந்து ஜீவித்திருக்கு, உயிரோட இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த 4 பிராணனோட வாழறது அப்படின்னு சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து மேலோட்டமா விவகார நிலையில சொல்லப்பட்ட விஷயம். சோ எது நிச்சயத்துல என்ன பார்த்தோம்னா அது ஜீவத்துவ குணத்தோட மூலியமா தான் வாழுறது, அதுங்கிறது நிச்சயத்துல சொல்ற விஷயமா இருக்கு அப்படிங்கிறது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நினைப்படி வாழ்க்கையில கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க எப்படி விவகாரம் பேசுறோம், நிச்சயத்துல என்ன இருக்கு, ஆனா விவகாரத்துல நம்ம எப்படி அதை உள்டாவா சொல்றோம் அப்படிங்கிறது. சோ இப்ப நம்ம சாதாரணமா பார்க்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம்? அவங்க இறந்துட்டாங்க. எது இறந்துருச்சுன்னு சொல்றோம்? அந்த ஜீவன் இறந்து போச்சுன்னு சொல்றோம். உண்மையை ஜீவன் இறக்குமா? ஜீவன் எந்த காலத்திலயும் நஷ்டம் அடையதில்லை நம்ம படிக்கிறோம். ஆனா சொல்றது என்ன சொல்றோம்? ஜீவன் இறந்து போச்சுன்னு சொல்றோம். அப்ப இங்க என்ன சொல்றோம்? உல்டாவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எது அங்க வந்து நஷ்டம் அடைஞ்சது உங்களுக்கு? அதனுடைய சரீரம் நஷ்டம் அடைஞ்சது, அதனுடைய பிராணன் நஷ்டம் அடைஞ்சதே தவிர ஜீவன் வந்து செத்து போலாங்க. ஆனா நம்ம அப்படிதான் அதை வந்து விவகாரத்துல சொல்றோம். ஆனா நம்ம யார் வந்து அப்படியே நம்ம சொன்னோம் அப்படின்னா கூட எங்க ஜீவன் செத்து போல, உடம்புதான் செத்து போச்சு அப்படின்னு சொன்னா கூட மத்தவங்கள விவகாரத்துல அந்த மாதிரி பேசணும் சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது சரியா எடுத்துக்கிறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க. சொன்னா அவங்கள என்ன சொல்லுவாங்க? பைத்தியம் மாதிரி சொல்லுது இது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப எது சரின்னு சொல்றாங்க? ஜீவன் செத்து போச்சுன்னு சொல்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி விவகாரத்துல இருக்கு அப்படிங்கறதான். ஆனா உண்மையிலே என்ன அர்த்தம்? ஜீவன் செத்து போறது கிடையாது. அது அதனுடைய ஜீவத்துவ குணத்தோட எப்பவும் இருந்துட்டேதான் இருக்கு அப்படிங்கறதா. சோ முக்த அவஸ்தையில இருக்கும்போது அதுக்கு உடலோட தேவை இல்லை அப்படிங்கிற போது அது தன்னுடைய ஜீவத்துவ குணத்தோட அது அங்க ஜீவித்திருக்கு. சம்சார அவஸ்தையில தான் அதுக்கு வந்து உடல் தேவைப்படுது. அப்பதான் அதுக்கு வந்து இந்த 4 பிராணன் அதுக்கு அவசியம் ஆகுது அப்படிங்கறதா.
அப்ப அதுக்கு உடம்பே இல்லை அப்படிங்கிற போது அதுக்கு பிராணனோட அவசியமும் அதுக்கு இல்ல அப்படிங்கறதுதான். அதனால அங்க எதுவும் நஷ்டம் அடையறதுல அது ஜீவத்துவ குணத்தோட அங்க ஜீவித்திருக்கு முக்த அவஸ்தையில அப்படின்னு சொல்லலாம். சோ ஜீவன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சோ நிச்சய நயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய சேத்தனா அதுதான் முக்கியமானதா இருக்கு. அதுதான் அதுக்கு அந்த சேத்தனா குணம், சைத்தன்ய குணம், அந்த ஜீவத்துவ குணம், அதுதான் அங்க பிராணனா இருக்கே தவிர மத்தது எதுவும் அங்க இல்ல. சோ அந்த குணத்தினுடைய இதனுடையதான் பலத்துல தான் அது வாழுது அப்படிங்க. எப்படி பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு நிச்சயத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா. சம்சாரத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சோ நிச்சயத்துல இருக்கும்போது வெறும் சேத்தனா மட்டும் போறோம், சைத்தன்ய குணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா சம்சாரத்துல பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த சைத்தன்ய குணம் அதுகிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. அது இல்லாம இல்ல. சம்சார அவஸ்தையிலையும் அந்த சைத்தன்ய குணம் இருக்கு. ஆனா கூடவே அதுக்கு என்ன தேவைப்படுது? உடம்போட இருக்கும் பொழுது 4 பிராணனும் அதுக்கு தேவைப்படுது அப்படிங்கறதுதான். அதனால சேத்தனாங்கிறது தனியாவோ இல்ல இது தனியாவோ அந்த மாதிரிலாம் இல்ல. இங்க உடல் இருக்கும் பொழுது அதுக்கு உங்களுக்கு அந்த 4 பிராணனுடைய உதவி அவசியமாகுது. ஆனா அந்த ஜீவத்துவ குணம், அந்த சேத்தனா குணம், சைத்தன்ய குணம் எப்பவுமே அது நஷ்டம் அடையறது இல்ல அப்படிங்கறதா. அதனால ஜீவ திரவியம் அசுத்த நிலையும் இருக்குது, சுத்த நிலையிலும் இருக்குது. எல்லா நிலையிலுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சைத்தன்ய பாவம் இருக்கு அப்படிங்கிறதா. சோ அசுத்த நிலையில இருக்கும்போது அது எப்படி இருக்கு? உயிர் எப்படி இருக்கு? ஆத்மா எப்படி இருக்கு? சுத்த நிலையில எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஆனா எது நஷ்டம் அடையறதுல அதனுடைய பாரிணாமிக பாவம் நஷ்டம் அடையிறது கிடையாது. ஏன்னு சொன்னா பாரிணாமிக பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சுதந்திரமானது. அது எதனுடையது? அது ஜீவனுடைய முக்கியம், அதனுடைய குணம். அது அது எது சம்பந்தப்பட்டது இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம சம்பந்தப்பட்டது இல்லை. எது? அந்த பாரிணாமிக பாவத்திற்கு கர்மோ காரணம் கிடையாது, கர்ம சம்பந்தப்பட்டது கிடையாது. அது உயிரோட இயல்பான சுபாவம், அந்த சைத்தன்ய குணம், ஜீவத்துவ குணம். அதனாலதான் சோ அந்த குணம் உங்களுக்கு ஜீவ திரவியம் அசுத்த நிலையில இருந்தாலும் சரி, சுத்த நிலையில இருந்தாலும் சரி, 2 நிலையிலுமே அந்த குணம் இருக்கும் அப்படிங்கறதான். சோ இந்த ஆஹ் பாரிணாமிக் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சைத்தன்ய குணம் இருக்குன்னு சொல்றோம். இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாரிணாமிக பாவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சுத்த நிலையில இருக்கும்போது அதுவுமே பாரிணாமிக பாவமே உங்களுக்கு அதனுடைய சைத்தன்ய பாவம் எப்படி இருக்கு? உங்களுக்கு சுத்தமானதா இருக்கு. அதே அசுத்த நிலையில இருக்கும்போது சோ அது அசுத்தமாவும் இருக்கு, 4 பிராணன் கூடவும் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சேத்தனாவுக்கான அனுபவத்தை அந்த உயிர் அடையறது இல்லை. எப்போ ஞான அனுபவம் அடையுது? கேவல ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம், சுத்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஞான அனுபவம் அதுக்கு வருது. அதுக்கு சோ அசுத்த நிலையில இருக்கும்போது 4 பிராணனோட இருக்கும்போது அது சேத்தன அந்த சைத்தன்யம் இதுக்கான அந்த குணம், அந்த சேத்தனாக்கான அனுபவம் அதுக்கு இருக்கிறது இல்ல அப்படிங்கறதான். சோ அப்ப அதனுடைய பாரிணாமிகமாவும் கொஞ்சம் உங்களுக்கு தூய்மை இல்லாத நிலையில இருக்கு அப்படிங்கறதா. சோ அப்ப அது எப்படி சொல்லலாம்? அது அசுத்த பாரிணாமிக பாவம், சுத்த பாரிணாமிக பாவம் சொல்லலாம். ஆனா பாரிணாமிக பாவம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதான். சோ அதனால இங்க மாற்றம் சோ அதுல பாத்தீங்கன்னா எப்போ இதுதான் இப்ப அது கொஞ்சம் பத்தி விளக்குறாரு. எப்படி பரியாயம் மாறும்போது திரவியத்திலையும் மாற்றம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. சோ பரியாயம் மாறும்பொழுது திரவியமும் மாறுது அப்படிங்கிறது. ஆனா அந்த திரவியம் மாறுறது அப்படின்னு சொன்னா இருக்கிற திரவியம் அழிஞ்சிட்டு புதுசா வேற திரவியம் வருது அப்படிங்கிற அர்த்தம் அங்க கிடையாது. சோ என்ன சென்ஸ் அங்க திரவியத்துல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்
அப்படிங்கிறதா இங்க சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஆஹ் பரியாயம் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அசுத்த நிலையில இருந்து. ஸோ அது விசுத்தி அடைஞ்சு அடைஞ்சு உங்களுக்கு வந்து மேல மேல போகும்போது அது சுத்த நிலைய அடையிறது அப்படிங்கிறதும் சொல்றோம். அப்படி அதே மாதிரி மாற்றம் திரவியத்திலையும் உங்களுக்கு வந்து அசுத்தத்துல இருந்து போகும்போது சுத்த நிலைய அதுவுமே மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ திரவியம் அசுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது சம்சார நிலையில இருக்கும்போது அது திரவியம் அசுத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் அப்போ அந்த திரவியத்துல இருக்க அந்த திரவியத்துவ பாவம். சோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. திரவியம் திரவியத்துவ பாவம். நம்ம ஒரு உதாரணமா சொல்லணும்னு சொன்னா ஆஹ் மனுஷன் சொல்றோம். சோ மனுஷன் சொல்லும் போது வேற, அந்த மனுஷ தன்மைன்னு சொல்றது வேற. சோ மனுஷன்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்பட முடியும். ஆனா அந்த மனுஷ தன்மைங்கிறதுல உங்களுக்கு அந்த மனுஷனுக்குன்னு இருக்கிற அந்த மனுஷத்தன்மை இருக்குல்ல. சோ அந்த மாதிரி. சோ திரவியம் வந்து திரவியத்துல மாற்றம் ஏற்பட முடியும். ஆனா அந்த திரவியத்துவ குணத்துல மாற்றம் ஏற்படுறது கிடையாது. சோ அது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து கரெக்ட் சரியா வந்து அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். சோ நமக்கு வந்து ஜீவ திரவியம் நமக்கு பார்க்க முடியல அப்படிங்கிற போது அதுல ஏற்படுற மாற்றங்களும் அதுல ஏற்படுற இதுவும் நம்மளால வந்து சரியா புரிஞ்சுக்க முடியாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம வந்து அஜீவனை வச்சு கூட இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் வந்து என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறான்னு சொன்னாரு. ஒரு துணியை பத்தி பேசுறாரு. சோ உங்களுக்கு ஒரு துணி இருக்கு. சோ அது வந்து என்னவா இருக்கு, உங்களுக்கு அழுக்கா இருக்கு. அந்த ட்ரெஸ் இல்ல துணி ஆடை எது வேணா எடுத்துக்கலாம். சோ அந்த ட்ரெஸ் என்னவா இருக்கு, உங்களுக்கு அழுக்கா இருக்கு. சோ அப்ப அது அழுக்கானதை நம்ம என்ன பண்றோம், சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பழையபடி அது வந்து ஸ்வச்சமானதா சுத்தமானதா உங்களுக்கு வந்து ஆயிடுது அப்படிங்கிறது. ஆனா ரெண்டு நிலையில அழுக்கா இருந்த போதும் சரி, சுத்தமா இருந்த போதும் சரி, துணிங்கிறது அந்த ஆடைங்கிறது வந்து அதே ஆடைதான் இல்லையா. சோ அதுதான் உங்களுக்கு வந்து அது மாறாம இருக்கு அப்படிங்கறதான். சோ ரெண்டுத்துலயும் இருக்கு. சோ பரியாயத்துல மட்டும்தான் மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப உங்களுக்கு வந்து சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா, வெளியில தான் உங்களுக்கு மாற்றம் இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து திரவியத்துல எல்லாம் வந்து அது சுத்தமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது தான் இது மேல மேல வரும்போது அதை பத்தியும் சொல்றாங்க. இப்ப துணி வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொன்னா அழுக்குங்கிறது மேல மட்டும் இருக்கா, இல்ல துணியில முழுசா பரவி இருக்கு. சோ ஒரு இழையிலுமே அந்த அழுக்கு உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இல்லையா. உங்களுக்கு அது அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஆடை வந்து அழுக்காயிடுச்சு சொன்னா என்ன அர்த்தம், அதனுடைய ஒவ்வொரு இழையிலையும் அதுல அழுக்கு இருக்கு. அது முழுசுமே அதுல அழுக்கு முழுதுமாவே அழுக்க இருக்கு அப்படிங்கறதுதான். அப்போ வந்து அது இழையில இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ உங்களுக்கு மேலாக தான் உங்களுக்கு அழுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா துணியை உதறினாவே அந்த அழுக்கு போயிட முடியும். இல்ல ஒரு துணியில தண்ணியில நினைச்சு வெளியில எடுத்து போட்டோம்னாவும் போயிட முடியும். அதுக்கு சோப்பு போட வேண்டிய அவசியம்லாம் என்ன, சோப்பு போட்டு தேய்ச்சி அது இதெல்லாம் பண்ணாதான் அது அழுக்கு போகுது அப்படின்னு சொன்னா அப்ப அது மேலாக இல்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த துணியில அது ஊடுருவி இருக்கு, இழைக்கும் அது இருக்கு அந்த அழுக்கு இல்லையா. அப்போ உங்களுக்கு அந்த மாற்றம் எது திரவியத்துல மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னா அழுக்கா இருக்கும்போது ஒரு இது இருக்கு, சோ சுத்தமா போகும்போது இருக்குது அப்படிங்கிற போது சோ அந்த திரவியத்திலயும் மாற்றம் ஏற்படுது. துணியில அழுக்கா இருந்து அதுக்கப்புறம் அது வந்து வெள்ளையா மாறிடுது, பளிச்சுன்னு ஆயிடுது உங்களுக்கு. சோ அது மாற்றம் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதான். சோ அது வந்து ஆஹ் பளிச்சுன்னு ஆயிடுதும் அப்படின்னு சொல்றோம். சோ இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து மாற்றம் வந்து அந்த பரியாயத்துல நடந்தது அப்படின்னா கூட திரவியத்திலையும் அந்த மாற்றம் நடக்குது அப்படிங்கறதான். ஏன்னா நீங்க வந்து அந்த பரியாயத்துலதான் மாற்றம் அடையுது அப்படின்னு சொன்னா அழுக்கு இருக்கு அழுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அந்த வஸ்திரத்துல இருந்து இல்ல அந்த ஆடையில இருந்து வெறும் அழுக்கு எடுத்து உங்களால துவைக்க முடியாது. நீங்க துணியோட துவைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அழுக்கும் மாற முடியும். அப்ப அது என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அந்த திரவியத்தையும் கூட சேர்த்துதான் அதுல மாற்றம் அடைய முடியுது அப்படிங்கறதுதான். சோ அதனால வந்து துணி வந்து உங்களுக்கு சுத்தமாயிடுச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு அப்ப அந்த பரியாயமும் சுத்தமாயிடுச்சு, அப்ப அந்த வஸ்திரமும் சுத்தமாயிடுச்சு. சோ பரியாயம் அழுக்கா இருக்கும் பொழுது திரவியமும் அசுத்தமா இருக்கு, பரியாயம் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாகும் பொழுது உங்களுக்கு வந்து திரவியமும் சுத்தமா இருக்கு
சோ எது நஷ்டம் அடையாம இருக்கு உங்களுக்கு? சோ திரவியத்திலேயே மாற்றம் ஏற்படுது. அசுத்த நிலையும் இருக்கு, சுத்த நிலையும் இருக்கு. ஆனா திரவியத்துவ குணத்துலதான் உங்களுக்கு வந்து எந்த மாறுதலும் ஏற்படாம இருக்கு அப்படிங்கறதுதான். சோ அப்ப திரவியத்திலயும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கறதும் ஞாபகத்துல வச்சுக்கணும். சோ அசுத்த நிலை இருக்கும்போது திரவியமும் அசுத்த நிலை இருக்கு, சுத்த நிலை இருக்கும்போது இதுவும் சுத்தமா இருக்கு அப்படிங்கறதுதான். அத வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு தூய்மைப்படுத்தும் பொழுது ரெண்டுத்திலுமே மாறுதல் வந்து நடக்குது அப்படிங்கறதுதான். ஏன்னா உங்களால வந்து அந்த தனியா அந்த கந்தப்பனாவோ இல்ல அந்த அழுக்கையோ தனியா எடுத்து உங்களால சுத்தம் பண்ண முடியாது. துணியோட சேர்த்துதான் நம்ம வந்து சுத்தம். சோ இங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டுத்திலயும் உங்களுக்கு வந்து துணி வந்து அதே துணிதான் அப்படிங்கறதுதான். சோ துணியோட நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கப்படா அதுல வந்து கப்படா நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துணி வந்து அதே துணிதான். முன்னாடி அசுத்துல என்ன இருக்கும், அதே துணிதான் இப்பவும் இருக்கு. ஆனா நீங்க பரியாய நோக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய விசேஷம் துணிங்கிறது ஒரு பொதுவான இதுவா சாமான்யமா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து அதேதான் இருக்கு. ஆனா விசேஷத்தை எடுத்துக்கும் போது, அதனுடைய இதை எடுத்துக்கும் போது, சுத்தமோ அசுத்தமோ அதனுடைய விசேஷ நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, சோ அதுல வந்து உங்களுக்கு வந்து என்னவா இருக்கு, உங்களுக்கு மாற்றம் இருக்கு அப்படிங்கதான். சோ எதை மாற்றம்னு சொல்றாங்க, எது மாற்றம் இல்ல அப்படிங்கிறதுலாம் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். மொத்தமா பொதுவா எடுத்துக்கிறதுல சோ எந்த நோக்குல சொல்றாங்க, எந்த விஷயத்துக்கு சொல்றாங்க, என்ன பார்வையில இருக்கும்போது அது மாற்றமா இருக்கு, என்ன பார்வையில பார்க்கும்போது அது மாற்றம் இல்லாததா இருக்கு அப்படிங்கறதையும் சரியா எடுத்துக்கணும். சோ முதல்ல அசுத்தமா இருந்தது, இப்ப சுத்தமாயிடுச்சு. முன்னாடி கருப்பா இருந்தது, இப்ப வெளுத்து போச்சு. ஆனா ரெண்டுத்துலயும் துணி நோக்குல பார்த்தோம்னு சொன்னா அதே துணிதான் ரெண்டு நிலையிலயும் இருக்கு. விசேஷம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சாமான்யமா பார்க்காம விசேஷத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 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 சமயம் அசுத்தமா இருந்தது, அப்புறம் அது சுத்தமா மாறி இருக்கு அப்படிங்கதான். சோ ஜீவ திரவியத்திலயும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஜீவ திரவிய நோக்குல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சம்சார நிலையில இருக்கும் பொழுதும் அதே ஜீவன் தான், அதே மாதிரி முக்த நிலையில இருக்கும் பொழுதும் அதே ஜீவன் தான் உங்களுக்கு. ஆனா பரியாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அப்ப அசுத்த நிலையில இருக்கு, இப்ப வந்து சுத்த நிலையில இருக்கு அப்படிங்கறதான். ஆனா பரியாயம் அசுத்தமா இருந்ததுன்னா ஜீவ திரமையும் அசுத்த நிலையில தான் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கறதான். சோ நீங்க வந்து பரியாயம்தான் அசுத்தமா இருக்கு, ஜீவன் வந்து நீங்க வந்து சுத்த நிலையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்த ஜீவன் சொன்னா என்ன சொல்றோம் நம்ம, அது அமூர்த்திக்கு அது நம்ம என்ன சொல்றோம், ஜீவ திரவியம் சுத்தமா இருக்குன்னு சொல்றோம், அதனுடைய பரியாயம் அசுத்தமா இருக்குன்னு சொல்றோம். அப்ப ஜீவ திரவியம் சுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப என்னவா இருக்கணும், அது அமூர்த்தமா இருக்கணும் இல்லையா? அப்ப எந்த இந்திரியத்தினாலையும் அது வந்து இந்திரியத்துக்கும் அதால வந்து அறிய முடியாது, எந்த இந்திரியத்துக்கான விஷயமாவும் அது வந்து இருக்க முடியாது. அப்போ உயிர் வந்து அசுப நிலையில இருந்தது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம இங்க இருக்கிறோம். இப்ப சம்சார அவஸ்தையில இருக்கும்போது என்னவா இருக்கும், அசுப நிலையில இருக்கும். சோ அசுப நிலையில இருக்கும் பொழுது மூர்த்திக்கா இருக்கு, நம்மளே சாட்சியா பாக்குறோம். அப்போ வந்து அப்ப அந்த திரவியமும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் அசுத்த நிலையில தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப சுத்த நிலையில இருக்குன்னு சொன்னோம்னா பரியாயம் அசுத்தமா இருக்கு, ஜீவன் சுத்த நிலையில இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி முரண்பாடு வர முடியும். ஏன்னா சுத்த நிலையில அது அமூர்த்தமா இருக்க முடியும், ஆனா அப்ப மூர்த்தமா ஒரு ஒரு நோக்குல மூர்த்தமா இருக்காது. அசுத்த நிலையில இருக்கும் பொழுது மூர்த்திக்கா இருக்கு உயிர். அப்ப எப்படி வந்து நம்ம வந்து அதை இது பண்ண முடியும். அதனால எப்படி எடுத்துக்கணும்னா, ஜீவன் வந்து பரியாயம் அசுத்தமா இருந்ததுன்னா ஜீவ திரவியமும் உங்களுக்கு என்ன நிலையில இருக்கு, அசுத்த நிலையில இருக்கு அப்படிங்கறதான். அதே வந்து நீங்க வந்து ஜீவ திரவியத்தை சுத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அது எந்த நிலையில இருக்கும், அது சித்த நிலைக்கு போயிருக்கும்னு அர்த்தம். அப்ப அங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமூர்த்திக்கா அங்க வந்து இருக்கு. அப்ப திரவியமும் சுத்தம், பரியாயமும் சுத்தம், அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த நிலையில அடைய முடியும் அப்படிங்கறதும்.
சோ அப்ப வந்து சம்சார அவஸ்தையில பார்த்தோம்னா கதஞ்சித் மூர்த்தம் கதஞ்சித் இதுவா இருக்கு அப்படின்னு சொன்ன சம்சார அவஸ்தையில இருக்கும்போது கதஞ்சித் மூர்த்திக்கா அது வந்து இருக்கு. சோ ஒரு நோக்குல பார்க்கும்போது அது கதஞ்சி இதுவா மூர்த்தியா இருக்கு அப்படிங்கறதா. சோ முக்த அவஸ்தையில அது வந்து அமூர்த்தமா இருக்கு அப்படிங்கறதா. அப்போ உங்களுக்கு வந்து எப்போ வந்து உங்களுக்கு வந்து அது சுத்த நிலைய அடையுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மூர்த்தி தன்மையும் உங்களுக்கு வந்து நஷ்டம் அடைஞ்சிருது அப்படிங்கிறதா. சோ திரவியத்திலையும் உங்களுக்கு வந்து என்ன நடக்குது, பரிவர்த்தனை நடக்குது. ஆனா எது நஷ்டம் அடையிறது இல்ல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஜீவத்துவ குணம் திரவியத்துவ குணத்துல நஷ்டம் ஏற்படுறது இல்லை. அந்த அந்த திரவிய அந்த சமூச்சம் அந்த இதுவா இருக்கு இல்லையா, சமூகமா இருக்கு இல்லையா, அதனுடைய குணம் இருக்கு இல்லையா. சோ அந்த அதனுடைய குணமா இருக்கட்டும், அதுல வந்து அந்த திரவியத்தன்மை அந்த திரவியப்ன குணம் அதுல நஷ்டம் அடையிறது இல்லை அப்படிங்கிறோம். சோ அதை வந்து நமக்கு வந்து எடுத்துக்கணும். சோ இப்ப அதுக்கே வந்து இன்னொரு உதாரணமும் சொல்றாரு புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமா சொல்றோம் ஜீவிதா ஜீவ் ஹை ஜீவ் சோ முன்னாடியும் இருந்தது இப்பவும் இருக்கு அப்போ பின்னாடியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம் நம்ம. சோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்மளுடைய இந்த மனுஷ பரியாயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பாலாவஸ்தைன்னு இருக்கு. சோ முன்னாடி பாலாவஸ்தையா இருந்தது. அப்போ வந்து என்னவா இருந்தது, அது வந்து அப்பவும் அந்த ஜீவன் அதுலதான் ஜீவ திரவியம் அதுலதான் இருந்தது. சோ இப்ப என்ன அவஸ்தையா இருக்கு, யுவ அவஸ்தையில இருக்கு. இப்பவுமே உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, அதுல உங்களுக்கு வந்து அப்பவும் அந்த ஜீவ திரவியம் அதே ஜீவ திரவியம் தான் இருக்கு அப்படிங்கறதுதான். சோ சாமான்யமா பார்க்கும்போது பாலாவஸ்தையிலயும் அதே ஜீவன் தான், உங்களுக்கு வந்து யுவ அவஸ்தையிலயும் அதே ஜீவ திரவியம் தான் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கறதுதான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த திரவியத்துவ ஜீவத்துவ பாவம் அது வந்து மாறாம இருக்கு அப்படிங்கறதுதான். சோ குழந்தைலன்னா திரவியத்துல மாற்றம் இருக்கு, ஜீவ திரவியத்துல மாற்றம் இருக்கு. ஆனா அந்த திரவியத்துவ குணத்துல மாற்றம் இல்லை. சோ குழந்தையா இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளோண்டு இருக்கு அந்த குழந்தை, ஒரு அடி இருக்குமா, சின்னதா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அந்த ஜீவத்து இது எப்படி இருக்கும், ஜீவ திரவியம் அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. அதே வந்து பெருசாச்சுன்னு சொன்னோம் அப்ப அதனுடைய உடம்பு எவ்வளவு பெருசா வளர்ச்சி அடையுது, அந்த புத்கலம் இது வருது, மாற்றம் ஏற்படுது, பரியாயத்துல மாற்றம் ஏற்படுது. சோ அந்த மாற்றம் ஏற்படும் பொழுது சிசு அவஸ்தையில இருக்கும்போது அது இத்தினூண்டு இருக்கிற ஜீவத்திற்கும் திருப்பி உடம்பு பெருசாகும் போது அந்த ஆத்ம பிரதேசமும் உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த உடம்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பெருசா வருது. அப்ப அந்த திரவியத்துல மாற்றம் இருக்கா இல்லையா. சோ திரவியத்துல மாற்றம் இருக்கு, அதுல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு. சோ இத வந்து புரிஞ்சு அதுதான் திரவியத்துல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். சோ ஆனா அந்த ஜீவித்துவ குணத்துல அந்த குணம் வந்து உங்களுக்கு வந்து நஷ்டம் அடையிறது இல்ல அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து ஆத்மாவுக்குள்ள சோ வெளியில அதனுடைய பரியாயத்துல மாற்றம் ஏற்படுற மாதிரி அந்த ஆத்மாவிலையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் பரிவர்த்தனை நடக்குது அப்படிங்கிறதா. சோ நம்ம உடம்பு வச்சு பார்க்கும்போதும் சொல்றோம் அந்த திரவியத்துல மாற்றம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உடம்பு இல்லாம நமக்கு இதுல இருக்கிறதையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம். அதே வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இருக்கிற மதி ஞானம் ஸ்ருதி ஞானம் அதனுடைய ஷயோபசமம் எப்படி இருந்தது, அதே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய மதிஞானாவண்ணமும் ஸ்ருத ஞானாவண்ணமும் எப்படி இருக்கு, குழந்தையில இருந்ததை விட ஷயோபசமம் அதிகமா இருக்கு இல்லையா. அப்ப அதுலயும் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, மாற்றம் இருக்கு. சோ அதனுடைய ஞான குணத்திலையும் உங்களுக்கு வந்து மாற்றம் ஏற்படுது, இருக்கிற அந்த ஞானத்திலையும் அதுக்கு வந்து மாற்றம், அதாவது ஆத்மாவுடைய இதுல கூட உங்களுக்கு அந்த இதுல கூட மாற்றம் ஏற்படுது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து சமயக் தர்ஷனம் ஏற்பட முடியும் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு. ஏன்னா அது மாற்றம் இருக்கிறதுனால தான். சோ அதுக்கு முன்னாடி அதுக்கு அந்த ஞானாவர்ண கர்மம் அந்த அளவுக்கு அதுக்கு சயோபசமோ ஆகிறது இல்ல. சோ 8க்கு மேலதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சமயத்துவத்தை அடையிறதுக்கான அந்த அந்த ஞானம் உங்களுக்கு அதுல வர முடியும்.
அப்படிங்கறதுனாலதான் அப்ப வந்து அந்த 8 வருஷத்துலதான் சமயத்துவம் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப வெளியில மட்டும் மாற்றம் இருக்கு, சோ உள்ள மாற்றம் இல்ல அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருந்ததுன்னா உங்களுக்கு இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. சோ உள்ளயும் மாற்றம் நடக்குது அப்படிங்கறதுனாலதான் இது சொல்ல வேண்டிய அவசியமா இருக்கு அப்படிங்கறதான். சோ அதனால வந்து உங்களுக்கு மாற்றம் ஆத்மாவிலையும் ஜீவ திரவியத்திலையும் நடக்குது அப்படிங்கறதாம். சோ ஆத்மா ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது இதுல மாறிக்கிட்டே வந்தது அப்படின்னா கூட சரீரத்துல மாறுற மாதிரி அதனுடைய அந்த குணத்திலையும் மாற்றம் இருக்கு உங்களுக்கு, பிரதேசத்திலையும் அதுக்கு வந்து மாற்றம் இருக்கு அப்படிங்கறதாம். சோ அதனால ஆனா ரெண்டுத்திலையும் திரவிய நோக்குல பார்க்கும்போது அதுல இருந்த ஆத்மாதான் இதுலயும் இருக்கு அப்படிங்கிற பொழுது அதே ஆத்மாதான் அது ரெண்டுத்தையும் ஒரே ஆத்மாதான் அதுல இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் அப்படிங்கறதான். ரெண்டுத்திலயுமே சோ பிரதேசத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதுல வந்து சேஞ்சஸ் இருக்கு, ஞான குணம் அதெல்லாம் பார்க்கும்போது அதுலயுமே வந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கு உங்களுக்கு. ஆனா ஆத்மாங்க நோக்குல பார்க்கும்போது அது வந்து அதேதான் இருக்கு அப்படிங்கறத. சோ அப்ப ஆத்மாவுடைய குணம், திரவிய குணம், பரியாயம் மூணுத்துலயும் மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லணும். சோ அப்ப ஆத்மாவில மாற்றம் இருக்குன்னா என்ன நோக்குல உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, சோ திரவியத்துல மாற்றம் இருக்கு, ஆனா திரவியத்துவ குணம் அந்த நஷ்டம் அடையறதுல சோ அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறத அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத. சோ திரவியார்த்திக் நோக்குல பார்க்கும் பொழுது நான் கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த திரவியம்னா உங்களுக்கு வந்து அது மாற்றம் அடையறது இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். சோ திரவியார்த்திக் நயமும் பார்க்கும்போது அந்த திரவிய நோக்குல பார்க்கும்போது அந்த திரவியத்தன்மை மாற்றம் அடையறது இல்லை அப்படின்னு சொல்றோம். சோ அதனால வந்து மேல மட்டும் மாற்றம் இருக்கும், உள்ள மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. டோட்டலா உங்களுக்கு வந்து பரியாயத்திலயும் மாற்றம் இருக்கு, திரவியத்திலயும் உங்களுக்கு வந்து மாற்றம் இருக்கு. ஏன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆத்மாவில வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம பிரதேசம் வந்து என்னவா, ஆத்ம பிரதேசத்துல அந்த கர்ம அழுக்குகள் வந்து சேர்ந்து இருக்கு அதோட. ஆத்ம பிரதேசத்துல அந்த கர்ம அழுக்குகள் ஒன்னா இருக்கு அதோட. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய விகாரம், சோ அது ஆத்ம பிரதேசத்தோட சேர்ந்து இருக்கும்போது அதுல அந்த விகாரம் ஏற்படுது அப்படிங்கிறது. சோ விகாரம் காரணமா சோ அதுக்கப்புறமா அது விகார நிலையில இருக்கு, அப்புறமா வந்து அவிகார நிலை அடையுது. அதெல்லாம் வந்து ஆனா ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த திரவியம் அதே திரவியமா தான் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. சோ ஆத்மாவிலயும் உங்களுக்கு வந்து பரிவர்தை ஏற்படுது அப்படின்னா, சோ முன்னாடி அஞ்ஞான திசையில இருந்தது, இப்ப அதுக்கு வந்து ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அஞ்ஞானம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதா. சோ அதனால திரவிய ஆத்மாவில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆத்மா அதே தானா கூட அதனுடைய திரவிய குண பரியாயத்துல மாற்றம் ஏற்படுது. ஆனா திரவியம்னா வந்து பாத்தீங்கன்னா எந்த பரியாயத்திலையும் நஷ்டம் அடையிறது இல்லை அப்படிங்கிறதா. சோ அது மாதிரி பரியாயம் தான் உங்களுக்கு வந்து உற்பத்தி ஆக முடியும், நஷ்டம் அடைய முடியுமே தவிர உங்களுக்கு அதனுடைய திரவியம்னா அந்த இது உங்களுக்கு நஷ்டம் அடையிறது இல்லை. சோ அந்த இதுல சொல்றோம் இல்லையா உங்களுக்கு வந்து உட்பாத விய அந்த திரவிய அப்படின்னு சொல்லலாம், அந்த திரவியத்துவ பாவம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சோ நம்ம சொல்றோம் இல்லையா அதே ஆத்மா தான் இருக்கு அப்படிங்கிறது. சோ திரவியார்த்திக் நோக்குல பார்க்கும்போது அந்த ஆத்மா தான் உங்களுக்கு வந்து குழந்தையா இருக்கும் போதும் அதே ஆத்மா தான், வளர்ந்த போதும் அதே ஆத்மா தான் அப்படின்னு சொல்றது என்னன்னா அது திரவியார்த்திக் நயத்துல சொல்றோம் அப்படிங்கிறதான். சோ பரியார்த்திக் நயத்துல பார்க்கும்போது உங்களுக்கு சோ அது என்ன பரியாயத்துல இருக்கோ அது நம்மளால நேரடியா பார்க்கும்போது அதை வந்து நம்ம வந்து சொல்றோம் அப்படிங்கிறதான். சோ எது வந்து விஷயமா இருக்கு அப்படிங்கிறதான். சோ திரவியார்த்திக் நயத்துக்கு வந்து எது விஷயமா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வந்து திரவியம் வந்து விஷயமா இருக்கு. பரியார்த்திக் நயத்துல பார்க்கும்போது பரியாயம் வந்து உங்களுக்கு அதுக்கான விஷயமா உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறதான். சோ பரியாயத்தை நஷ்டம் அடையாத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு விதமா அது வந்து மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இதுல இருந்து அதுக்கு போகுது மாறி இந்த இந்த பரியாயத்துல இருக்கு, அந்த பரியாயத்துல மாறி இதை வந்து சரியா போகுது. சோ என்ன விஷயம் சொன்னோம், சோ எதை மாறுதுன்னு சொல்றோம், எதை மாறலன்னு சொல்றோம். அந்த மாற்றாம இருக்கிறது அதே ஆத்மா அப்படின்னா கூட அது எந்த நோக்குல சொல்றோம். அதுல ஆனா உங்களுக்கு வந்து எப்ப வந்து உங்களுக்கு வந்து அதே ஆத்மா அப்படின்னா கூட ஆனா அதுலயும் மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்றோம். எங்க வந்து
டோட்டலாவே எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற போது இதை வந்து என்ன திரவிய நோக்குல பார்த்தோம் அப்படின்னா திரவியாத்துக்கு நயம் சொன்னா கூட திரவியத்துல அதனுடைய திரவிய குண பரியாயத்துல மாற்றம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து அந்த திரவியத்துவ குணத்துல உங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்க. சோ நஷ்டம் அடையுது உட்பாதம் அடையுது அப்படின்னு சொன்னாவே உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னாவே அது பரியாயம்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. சோ இது வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா சோ இந்த பரியாயம் வந்து நஷ்டம் அடையிறத பார்க்கும்போது இந்த இதுல இருந்து நம்ம வந்து என்ன பாடம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு. சோ பரியாயம் தான் நஷ்டம் அடையுதுன்னு தெரியுது நமக்கு. எது நஷ்டம் அடையல? ஜீவ திரவியம் நஷ்டம் அடையல, பரியாயம் தான் நஷ்டம் அடையுது அப்படிங்கிற பொழுது அப்போ வந்து நமக்கு வந்து எந்த விதமான துக்கமும் ஏற்படாம இருக்கணும் பரியாயம் நஷ்டம் அடையும் பொழுது, இல்லையா? அதுதான் வந்து நம்ம கவனிக்கணும். சோ பரியாயம் தான் நஷ்டம் அடையுதுங்கிறது நம்ம மைண்ட்ல நல்லா பதிஞ்சுதுன்னு சொன்னா திரவிய குணத்துக்கு நஷ்டம் இல்ல. எந்த பரியாயம் போச்சு அப்படின்னா கூட அதே முன் பரியாயத்திலயும் அதே திரவியம் தான், அடுத்த பரியாயத்திலயும் அதே திரவியம் தான் இருக்கு அப்படிங்கிற பொழுது திரவிய நஷ்டம் அடையல அப்படிங்கிற பொழுது திரவியம் நஷ்டம் அடையிறது வேற, திரவியத்துல மாற்றம் ஏற்படுறது வேற. சோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ திரவியம் நஷ்டம் அடைய போறது இல்ல அப்படிங்கிற பொழுது அப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணா கிசி भी प्रकार का दुख, எந்த விதமான துக்கமும் நாம வந்து அடையக்கூடாது. இதுதான் நமக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதா. சோ எந்த பரியாயம் நஷ்டம் ஆகும் பொழுதும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, துக்கம் ஆகும். ஏன்னா அது வந்து இன்னொரு பரியாயத்தை அடைய பொழுது. அப்ப இந்த பரியாயம் போச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம ஏன் வந்து அதுக்கு துக்கத்தை அடையணும் அப்படிங்கிறோம். சோ இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் நம்ம என்ன மாதிரி வந்து பார்த்துட்டு வந்தோம் நம்ம. சோ குழந்தையா இருந்தது, இதுவா இருந்தது, எல்லாம் மாறிட்டே தான் இருந்தது, பரியாயம் மாறிட்டே இருந்தது. அப்பெல்லாம் நம்ம வந்து துக்கம் அடைய மாட்டேங்கிறோம். ஆனா அது அப்படியே மாறி மாறி கடைசியா வரும் பொழுது சோ வந்து இந்த ஒரு பரியாயத்தை விட்டுட்டு சோ மனுஷ பரியாயத்தை விட்டுட்டு தேவ பரியாயம் போச்சுன்னு சொன்னா அப்ப மனுஷ பரியாயத்தை விடும்போது துக்கம் ஏன் ஏற்படணும்? இத்தனை நாளும் பரியாயம் மாறிட்டு தான் வந்தது, அப்பெல்லாம் நம்ம துக்கம் அடையாம இருக்கிறோம். சோ இங்கேயும் வந்து அது வந்து நஷ்டம் அடைய போறது இல்ல. மனுஷ பரியாயத்துல இருந்து தேவ பரியாயம் போகுது, புதுசா ஒரு பரியாயம் போகுது. சோ நம்ம அங்க போய் வந்து நம்ம வந்து துக்கம் அடையணும் அப்படிங்கறத கேட்கணும். சோ அதனால வந்து உங்களுக்கு அந்த ஆத்மா போறது இல்லை. உங்களுக்கு இந்த பரியாயம் தான் போகுதே தவிர ஆத்மா அதே ஆத்மா தான் இருக்க போகுது. புதிய பரியாயத்தை அடைய போகுது அது. அப்போ உங்களுக்கு வந்து அது அந்த அந்த கடைசி அந்த பரியாயம் நஷ்டம் அடையும் போது நம்ம வந்து ஏன் துக்கப்படணும் அப்படிங்கறத நம்ம வந்து கேட்டுக்கணும் அப்படிங்கறதுதான். ஏன்னு சொன்னா இதுவரைக்கும் நடந்த மாற்றத்தெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. பார்க்க முடிஞ்சாலும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இந்த கடைசியில இந்த பரியாயம் முடிஞ்சு இன்னொரு புது பரியாயம் ஏற்படும் போது அதால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த பரியாயம் பார்க்க முடியல, அதுக்கு எங்க போய் அடையிறோம் அப்படிங்கிறத இங்க இருந்து அதால சென்ஸ் பண்ண முடியல. அப்படிங்கிற போது அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அங்க வந்து உங்களுக்கு வந்து துக்கம் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதா. ஏன்னா ஆத்மா வந்து உங்களுக்கு வந்து பரியாயம் இல்லாம இருக்கவே முடியாது. ஆத்மா அழிய போறது இல்ல, ஆத்மா பரியாயம் இல்லாம இருக்க முடிய போறது இல்ல. ஏதாவது ஒரு பரியாயம் ஒண்ணு சுத்த பரியாயம் இருக்க போது, இல்ல அசுத்த பரியாயம் இருக்க பொழுது. சோ பரியாயம் கண்டிப்பா இருக்க போகுது அப்படிங்கிற போது சோ இந்த பரியாயம் நஷ்டம் அடையும் போது ஏன் வந்து நமக்கு துக்கம் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம திருப்பி திருப்பி கேட்கணும். துக்கம் அடையாம இருக்கிறதுக்கான இதையும் நம்ம பாத்துக்கணும் அப்படின்னா. சோ எது வரைக்கும் இந்த பரியாயம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஆடையை வந்து நீங்க எது வரைக்கும் போட்டுட்டே இருப்பீங்க? ட்ரெஸ் கிழியிற வரைக்கும் தானே அதை போட முடியும். ட்ரெஸ் கிழிஞ்சதுன்னு சொன்னா வேற ட்ரெஸ் போட்டுக்க போறீங்க. அதே மாதிரிதான் இந்த பரியாயமும். சோ எது வரைக்கும் கிழிப்படாம இருக்குதோ, எது வரைக்கும் அது முடியாம இருக்கோ அது வரைக்கும் நீங்க இருக்க போறீங்க. அது முடிஞ்சுன்னா வேற ஒரு பரியாயம் எடுத்துக்க போறீங்க. அப்படிங்கிற பொழுது அதுல துக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி எதனால விநாசம் ஆகுது? புதுசா அது உற்பத்தி ஆக போகுது, அதனால இது விநாசம் ஆகுது அப்படிங்கிற பொழுது அதுல வந்து உங்களுக்கு அந்த டைம் கேப் கூட கிடையாது. உங்களுக்கு ஒரு சமயம் போச்சு 2 சமயம் போச்சுலாம் கிடையாது. டைம் கேப்பே இல்லாம இந்த பரியாயம் விநாசம் ஆச்சுன்னு சொன்னா அடுத்த சமயம் அதுக்கு வந்து இன்னொரு பரியாயத்தை எடுக்க போகுது. உங்களுக்கு ஒரு டைம் கேப்பே இல்லாம பண்ணுது அப்படிங்கிற போது நம்ம ஏன் வந்து அதுக்கோசரம் பயப்படணும், ஏன் வந்து அதுக்கோசரம் வந்து அழணும் அப்படிங்கிறது. அதனால இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமா சோ இந்த ஞானம் வந்து வரணும், இந்த புத்தி வந்து வரணும்.
இந்த புரிதல் வந்து வரணும் அப்படிங்கிறதான். ஏன்னா திரவியம் எப்பவும் இருக்க பொழுது, ஏதோ ஒரு பரியத்துல இருக்க பொழுது இருக்குது அப்படிங்கிறதான். சோ இது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா மரண சமயத்துல நமக்கு வந்து அந்த பயமும் துக்கமும் ஏற்படாம இருக்க முடியும் அப்படிங்கிறதுதான். அதனால வந்து நீ துக்கப்பட்டா கூட உங்களால வந்து தடுத்து நிறுத்த முடியுமா என்ன? அதுவும் ஒரு இது இருக்கு. சோ துக்கப்பட்டா கூட தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற பொழுது அதுக்கு நஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் வந்து துக்கம் படணும் அப்படிங்கிற. சோ இந்த துக்கப்படுறதுக்கு வந்து எது காரணமா இருக்குன்னா நம்மளோட பரியாய புத்தி தான் காரணமா இருக்கே தவிர அதனால அந்த பரியாய புத்தியில இருந்து நம்ம வந்து இது வெளியில வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த திரவியத்தினுடைய டோட்டலா அந்த சாமானிய நிலை, அதுக்கு நஷ்டம் இல்லை அப்படிங்கறத நல்லா மனசுல பதிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். சோ இந்த பரிணமன்லயும் வந்து பாத்தீங்க ஏன் நமக்கு வந்து அந்த அந்த இதுலயும் பார்த்தோம்னா முன்னாடி இதுலயும் படிச்சோம் நம்ம வந்து சத்ருஷ பரியாயம் விசத்ருஷ பரியாயம் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சத்ருஷ் பரியாயம் அப்படின்னு சொன்னா சமான் பரியாயமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு. இல்லைன்னு சொன்னா இது வந்து விசத்ருஷ் பரியாயத்துக்கு வந்து அசமான் பரியாயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இத்தனை நாளா நமக்கு வந்து என்ன மாதிரி ஏன் துக்கம் ஏற்படல இங்கேயும் உங்களுக்கு வந்து பரியாயம் இது வந்து ஒரு இதுவும் புது விஷயம் தான். அது ஏற்கனவே அது ரெண்டு தான் சொன்னாரு. ஆனா அதையும் வந்து இங்க வந்து எடுத்துக்கலாம் ஒரு இன்னொரு நோக்கில பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம். சோ பரியாயம் வந்து பாத்தீங்கன்னா எதனால உங்களுக்கு வந்து இங்க மனுஷ பரியாயத்திலயும் உங்களுக்கு வந்து மாற்றம் நடந்துட்டே இருந்தது அப்படின்னு சொன்னா கூட அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சமான் சத்ருஷ பரியாயமா இருக்கு, சமான் பரியாயமா உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து அது என்னவா தெரியல, உங்களுக்கு உங்களுக்கு அது துக்கமா தெரியல. ஆனா மனுஷ பரியாயத்துல இருந்து தேவ பரியாயத்துக்கு போகும்போது அந்த பரியாய மாற்றம் என்னவா இருக்குன்னா ஒரு சமான பரியாயமா இல்ல அசமான் பரியாயமா இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஏற்படாத துக்கம் வேற பரியாயத்துக்கு மனுஷ பரியாயத்துல இருந்து தேவ பரியாயம் போகும்போது அந்த ரூபத்தை இங்க வந்து உங்களுக்கு அந்த மனுஷ ரூபம் எல்லாம் மாறல, உங்களுக்கு பரியாய மாற்றம் இருந்து நான் உங்களுக்கு அதனால நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அங்க வந்து சமான் பரியாயம் இருக்கும்போது துக்கம் வரல, அசமான் பரியாயம் போகும்போது அது என்ன ஆகுது, துக்கம் அடையுது அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து அப்ப நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சோ அங்க போகும்போதும் பரியாயம் தான் வேற பரியாயமே தவிர உங்களுக்கு அந்த உயிர் அதே தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சரியா ஞாபகம். சோ ஏன் வந்து நம்ம துக்கம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது மேலேனா இந்த சத்ருஷ பரியாயம் வந்து ஒரு கொஞ்சம் நிறைய நாளைக்கு உங்க கூட இருந்துட்டே இருக்கு அந்த பரியாயம். அது கொஞ்சம் காலம் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த சத்ருஷ பரியாயம் இருக்கிறதுனால அது மேல நமக்கு என்ன வந்துருது அப்படின்னு சொன்னா ஒரு மோகம் ஏற்படுது. சோ அந்த மோகம் காரணமா தான் உங்களுக்கு வந்து அந்த சத்ருஷ பரியாயம் முடிஞ்சு விசத்ருஷ பரியாயம் வரும்போது நமக்கு வந்து துக்கம் ஏற்படுது அப்படிங்கிறதா. சோ அதனால வந்து பரியாயத்தையும் பார்த்துக்கிடு. சோ அங்க போயும் அதுக்கு எதுவும் அழிவு இல்லை அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா கவலையோ துக்கமோ வராது அப்படின்னு சொன்னோம். சோ இத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அந்த மாற்றத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு திரவியமும் அந்த திரவிய குண பரியாயத்துல மாறிட்டே தான் இருக்கும். அது அதனுடைய சுபாவம் அப்படிங்கிற பொழுது மாறுறதும் சுபாவம். அந்த மாறிட்டு இருக்கும் பொழுதும் அது தன்னுடைய ஜீவத்துவ குணத்துல இருந்து நஷ்டம் அடையிறது இல்லை அப்படிங்கிறதாம். சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவத்தின உங்களுக்கு அந்த சுத்த நிலை அடையும் பொழுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு பிராணன் கிடையாது, அந்த சேத்தனா இருக்கு. அது வந்து போக போகிறதே இல்லை, அந்த சைத்தன்ய குணம் போக போறது இல்லை அப்படிங்க. சோ அப்ப உங்களுக்கு வந்து அப்ப மரணம் அடையும் போது உங்களுக்கு இந்த சிந்தனை எல்லாம் பண்ண முடியும். எனக்கு மரணம் இல்லை, நான் வேறொரு பரியாயம் தான் எடுக்க போறேன் அப்படின்றது ஞானத்தோட சேர்ந்து மரணம் அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு வந்து துக்கம் ஏற்படுறது இருக்காது அப்படிங்கிறதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஞானம் இல்லை அப்படின்னாதான், அந்த புரிதல் இல்லை அப்படின்னாதான், உங்களுக்கு அது மேல மோகம் இருந்தது அப்படின்னாதான் உங்களுக்கு துக்கம் ஏற்பட முடியுமே தவிர இல்லைன்னா உங்களுக்கு அது துக்கம் ஏற்பட முடியாது அப்படி. அதனால என்ன நம்ம பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா மோகத்தை விடுறதுக்கான பயிற்சி வந்து பண்ணணும் அப்படிங்கிறலாம். சோ விட்டுட்டு ஒரு பரியாயமா விட விட நீங்க மேல போக போக நீங்க என்ன பண்ண வேண்டாம். சோ மோகம் இருந்தது அப்படின்னாதான் பின்னாடி பார்க்க தோணும்,
மோகம் இல்லாம நீங்க முன்னாடி முன்னாடி போயிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து மரண சமயத்துல துக்கம் ஏற்படும். சோ மரண சமயத்துல பின்னாடி பார்க்க கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணும், அடுத்து இன்னொரு பரியாயம் இருக்கு, நம்ம ஏன் இதுல துக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த இப்ப இருக்கிற பரியாயத்து மேல மோகம் விட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து துக்கம் இருக்காம இருக்க முடியும் அப்படிங்கிற. சோ துக்கத்துக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது உங்களுக்கு எது, அந்த பரியாயத்து மேல இருக்கிற மோகம் தான் உங்களுக்கு வந்து காரணமா இருக்கு அப்படிங்கிற. சோ மோகம் விட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சாந்த பாவத்தோட நாம மரணம் அடைய முடியும், துக்கம் இல்லாம மரணம் அடைய முடியும் அப்படிங்கறதான். சோ எல்லாம் உங்களுக்கு வந்து விட்டு போயிட்டே தான் உங்களுக்கு வந்து இருந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. சோ ஒன்னொன்னு விடுபட விடுபட நீங்க வந்து பின்னாடி பார்க்காம இருக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். சோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எல்லாம் விட்டுதான் போக போகுது உங்களுக்கு. குழந்தை தன்மை போச்சு, யுவ போச்சு, அப்புறம் முதுமை வந்தது, ஆயுள் முடிய போகுது, எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை விட்டு விட்டு போயிட்டே இருக்கதை நீங்க பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அதை இது பண்ணும்போது அப்போ உங்களுக்கு வந்து இது ஞாபகம் வச்சு என்னை விட்டு இதெல்லாம் போயிட்டே தான் இருந்திருக்கு, அப்பெல்லாம் நோக்கம் அதே மாதிரிதான் இதுவும் இன்னொரு இதுதான் அப்படிங்கிற மாதிரினா துக்கம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாது. சோ துக்கம் ஏற்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு இருக்கிற அந்த மோகம் தான். அப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சதுன்னு சொன்னா, ஞானம் ஏற்பட்டதுன்னு சொன்னா உங்களுக்கு மோகம் ஏற்படாது அப்படிங்கறதாம். சோ பழையதுல இருந்து நான் வந்து புதுசுக்கு போறேன் அப்படிங்கறதா இருக்குமே தவிர அங்க வந்து துக்கம் ஏற்படாது, மரண சமயத்துல துக்கம் ஏற்படாது அப்படிங்கறதான். நான் அது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மரண சமயத்துல அந்த மரணம் அடைகிற உயிருக்கும் துக்கம் ஏற்படுது, பயம் காரணமாவோ இல்ல மோகம் காரணமாவோ. சுத்தி இருக்கிறவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அழறாங்க, எல்லாம் பண்றாங்க, துக்கம் அடையறாங்க. சோ இதையும் என்னன்னு சொல்றீங்க, அங்க போய் அழல நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அது கூட விவகாரம் தான். சோ அழறது கூட அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப அந்த விவகாரம் கூட எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா மோகத்தோட தான் நடக்குது அப்படிங்கிறோம். சோ அதே மாதிரி அந்த உல்டா புத்தி காரணமா தான். ஏன்னா சரியான புத்தி அங்க இல்ல, எதுவுமே போறது இல்ல, நம்மளை விட்டு போறது இல்ல, நாம அதேதான் இருக்க போறோங்கிற அந்த இல்ல இல்லாதனால்தான் அந்த உல்டா புத்தியோட தான் உங்களுக்கு வந்து விவகாரத்திலையும் மோகத்தோட உங்களுக்கு வந்து துக்கம் ஏற்படுது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஜீவ் மருத்தாகை அப்படின்னு சொல்றோம். அது அந்த உயிர் செத்து போச்சுன்னு சொல்றோம், அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்றோம். நம்ம யாரு வேணா உண்மையிலே எது போச்சு அங்க, உண்மையிலே பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த உடம்பு தான் போச்சு, அந்த பரியாயம் தான் போயிருக்கே தவிர உங்களுக்கு வந்து உயிர் வந்து நஷ்டம் அடையல அப்படிங்கிறதான். சோ அப்ப உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அப்ப நீங்க வந்து சோ விவகாரத்துல நீங்க பேசுனீங்கன்னா கூட சோ பேசுறது கூட உங்களுக்கு வந்து மோகம் காரணமா இருக்கு அப்படிங்கிற போது அந்த மோகத்தை விட்டுட்டு அட்லீஸ்ட் அந்த நம்ம விவகாரத்துக்காக உள்டாக்காம் பேசுறோம் சொல்றோம், அதெல்லாம் இருக்கு, ஆனா உண்மையிலே இது கூட ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான். என்ன பிரச்சனைன்னா நமக்கு வந்து நாடகம் வந்து புரிய மாட்டேங்குது, நாமளுமே அந்த நாடக பாத்திரம் ஆயிடும். அது ஒரு நாடகம் வந்து நமக்கு உரைக்கணும், நமக்கு நம்ம பண்றோம் அது உண்மை இல்லை அப்படிங்கறது இருக்கணும், நாடகத்தை நாடகமா பார்க்கணும் அப்படிங்கறதான். யாரோ கேள்வி கேட்டாங்க, சாதுக்கள் கூட வந்து துக்கம் அடையிறது இல்லையா, இன்னொரு சாது மரணம் அடைஞ்ச மாதிரி. அப்பதான் அவர் சொன்ன மாதிரி ஆமா, சாதுக்கு கூட மரணம் ஏற்பட முடியும். இல்ல ஒரு குரு கூட ஒரு மரணம் அடைஞ்சதுன்னு சொன்னா சிஷ்யனுக்கு கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த க்ஷணம் உங்களுக்கு வந்து ஒரு துக்கம் ஏற்பட முடியும். ஆனா அது நீங்க வீட்டுல உங்க வீட்டுல துக்கம் நடக்கும்போது நீங்க அடையிற துக்கத்துக்கும் அந்த துக்கத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறதான். நீங்க என்ன பண்றீங்க, அழுது 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 அழுதுகிட்டே இருக்கீங்க, அதை விடுறதே கிடையாது அப்படிங்க. சோ அழுங்க. சோ அந்த க்ஷணம் தான் அழுறீங்களா, இட்ஸ் ஓகே. சோ இல்ல 2 நாள் அழுறீங்களா, 3 நாள் அழுறீங்களா, ஏதோ ஒண்ணு அழுங்க, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணும், விடணும். சோ அதுவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சம்சார அவஸ்தையில இருக்கும்போது சோ அந்த என்ன ஒரு விவஸ்தை இருக்கு, எத்தனை நாளைக்கு நீங்க வந்து துக்கத்துல இருக்கிறதுன்னு. உங்களுக்கு ஒரு 13 நாள் கெடு கொடுத்துருக்காங்க, 13 நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு, அது வரைக்கும் துக்கப்படுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மறந்துடணும், அதுக்கப்புறம் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே இழுத்து இழுத்து
ஒரு வருஷமும் அவங்க செத்து போன நாள் கொண்டாடுறது, மாலை போட்டு இது பண்றது. சோ அவங்கள வந்து திருப்பி திருப்பி நினைக்கிறது. சோ எதனால நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மேல இருக்க மோகம் காரணமா தான் அந்த மாதிரி நினைவுலாம் கொண்டாடுறதுக்கான புத்தி நமக்கு வருது. ஆக்சுவலா பார்க்க போனா அவங்க யார் வந்து நமக்கு வந்து எந்த விதமான நல்லதும் செய்யல அப்படின்னா, நல்லதுன்னா சாதாரண சம்சார விஷயத்துல சொல்ல, இங்க சொல்றது வந்து ஆத்தியாத்மிக விஷயத்துல சொல்ல. சோ எதுவுமே நமக்கான நல்லது எதுவுமே செய்யல அப்படிங்கிற போது அவங்களுக்கான துக்கத்துக்கு கூட, அவங்களுக்கான மரணத்தை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்மரன் பண்றது அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, அது அஞ்ஞானத்தை தான் குறிக்குதே தவிர அது இதுக்கு வேற எதையும் குறிக்கல அப்படிங்கறதான். சோ இப்ப வந்து குரு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்ன இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த துக்கம். அதுக்கப்புறம் அதாவது மோகத்தோட அந்த அஞ்ஞானத்தோட இருக்கிற துக்கம் அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. அந்த க்ஷணம் ஒரு துக்கம் இருக்கும். அது ஞானத்தோட இருக்கும். அவங்களுக்கு தெரியும் எல்லாரும் போய் தான் ஆகணும் அப்படிங்கறது ஒரு க்ஷணம் இருக்கும், 2 க்ஷணம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி துக்கம் இருக்கிறது இல்ல. அதை அவங்க வந்து சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்குமே பார்த்திருக்கோம். ஆதிநாத சுவாமி வந்து மோட்சம் அடைஞ்ச போது பரத் சக்கரவர்த்தி அழறாரு. அவர் கூட அழறாரு. அதே மாதிரி மகாவீர் சுவாமி போகும்போது கௌதம மகர்ந்தர் ரொம்ப துக்கப்படுறாரு. ஆனா அவங்க படுற துக்கத்துக்கும் சம்சாரி உயிர்கள் படுற துக்கத்துக்கும் ரெண்டுக்கும் வேற இருக்கு. சம்சாரி உயிர்கள் படுற துக்கத்துல இருக்கிற மாதிரியான அந்த உல்டா புத்தி அவங்க கிட்ட, சாதுக்கள் கிட்டயோ இல்ல அந்த மாதிரி நிலைமையிலயோ அது வந்து இருக்கிறது இல்ல அப்படிங்கறதாம். சோ கிரியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வெளியில இருந்து கிரியை பார்க்கும்போது எல்லா கிரியையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற புத்தி இருக்கு இல்லையா, அதுலதான் வித்தியாசம் இருக்கு. கிரியைக்கு பின்னாடி இருக்கிற புத்தியில தான். ஒருத்தருது பாத்தீங்கன்னா உல்டா புத்தியா இருக்கு, ஒருத்தருது பாத்தீங்கன்னா நேரான புத்தியா இருக்கு. உணவு சாப்பிடுறாங்க, சாதுக்களும் சாப்பிடுறாங்க, சாதாரண சம்சாரியும் சாப்பிடுறான். ஆனா 2 பேரும் சாப்பிடுறதுக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எத்தனை விதமா அந்த அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இதுல அந்த அத பாக்குற விதம், அது எப்படி எடுத்துக்கிறாங்க, எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கு. 2 பேருமே தான் போஜனம் பண்ண. அதாவது ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சோ மரணத்திலயும் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து அந்த மரணத்தை பார்க்கும்போது துக்கம் அடையும் போதும் ஞானியினுடைய துக்கத்துக்கும் அஞ்ஞானியுடைய துக்கத்துக்கும் ரெண்டுக்கும் வேற வேற ஆஹ் விஷயம் வந்து வேற வேற மாற்றம் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயம் இல்ல அப்படிங்கறதான். சோ சாதுக்களுக்கு அந்தரங்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அது ஒரு கஷாய வடிவுல ஒரு மோக வடிவுல அந்த மாதிரி துக்கமா அது இருக்கிறது கிடையாது. துக்கப்படுறாங்க, அவங்களும் படுறாங்க, கொஞ்ச நாள் இருக்கும். சோ அவங்களுமே அந்த நிமிஷம் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் பாக்குறோம். ஆச்சாஷ் இது அனுப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அது கண்ணுல தண்ணி வழியுறது அதெல்லாம் பண்ணலாம் பார்த்தேன், எல்லாருக்கும் பார்த்தேன். ஆனா அது அஞ்ஞான வடிவத்தோட இருக்கிறதா அது கிடையாது. ஞான வடிவத்தோட தான், ஞானத்தோட அவங்களுக்கு இருக்கும். சம்சாரி ஜீவன் மாதிரி அவங்களுக்கு வந்து அவ்வளவு மித்தியாத்துவத்தோட அவங்களுக்கு அந்த துக்கம் இருக்கிறது கிடையாது அப்படிங்கிறோம். சோ இந்த பாடல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மகராஜ் சொன்னது என்ன, ஒரே விஷயம்தான். சோ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு பரியாயம்தான் மாறுது. சோ அதனால துக்கம் அடையக்கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதான் சொல்ல வராங்க அப்படிங்கிறோம். சோ இந்த ஒரு பாடலுக்கு தான் இவ்வளவு விளக்கம் அவரு கொடுத்திருக்காரு அப்படிங்கிறோம். சோ மீதி வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். புரிஞ்சுது ஆண்டி, நல்லா புரிஞ்சுது. திரவியத்திலயும் எப்படி சேஞ்சஸ் இருக்கு, பரியாயத்திலயும் எப்படி சேஞ்சஸ் இருந்ததுன்றத நல்லா விளக்கம் பண்ணி சொன்னார். துணி அந்த எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுது, நல்லா இருக்கு. நமக்கு வந்து நிறைய எல்லாருக்கும் நிறைய குழப்பம் இருக்கு. திரவியத்துல எங்க மாற்றம் ஏற்படுது, சோ திரவியம் அப்படியேதான் சொல்றோம், அது ஆத்மா அப்படியேதான் சொல்றோம், அப்ப அது வேற என்ன மாறு, சோ என்னென்ன சென்ஸ்ல இருக்கு, எந்தெந்த இடத்துல எது மாற்றம் அடைங்கிறதா சரியா விளக்கி இருக்காங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதைவா தமிழ்ல பிரவச்சன சார படிச்சிருந்தவங்களா இருந்தாங்கன்னா கூட சோ அதுல புரிஞ்சிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இதுல வந்து புரிஞ்சிக்க முடியும். அதான் அந்த திரவியத்துவ அந்த குணத்துல அந்த இதுல எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. பட் திரவியத்துல சேஞ்சஸ் இருக்குன்றது நல்லா புரியுது. ஏன்னா ஒரு திரவியத்துல அந்த திரவிய குண பரியாயத்துல மாற்றம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ஞான குணத்துல மாற்றம் இருக்கு பாக்குறோம், திரவியத்துல மாற்றம் இருக்கு பாக்கணும், பரியாயத்துல மாற்றம் இருக்கு பாக்கணும், அதெல்லாம் மாற்றம் இருக்கு. ஆனா அந்த திரவியத்தன்மை, அந்த திரவியத்துவ தன்மைன்னு ஒண்ணு இருக்கு. சோ அந்த தன்மையில மாற்றம் கிடையாது. அந்த திரவியம் நஷ்டம் அடையிறது
கிடையாது. அந்த திரவியத்தன்மையும் நஷ்டம் அடையாது கிடையாது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ திரவியங்கிறது வேற, அந்த திரவியத்துவ தன்மைங்கிறது வேற, அந்த திரவியத்துவங்கிறது வேற. சோ அந்த திரவியத்துவத்திலையும் அது நஷ்டம் அடையல. சோ நஷ்டம் அடையாம இருக்கிறதுங்கிறது வேற. ஆனா திரவியத்துல சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. சோ அதை புரிஞ்சுக்கணும். சேஞ்சஸ் இருக்கு. ஆமா, நஷ்டம் அடையாது. கரெக்ட் கரெக்ட். இப்போ லாஸ்ட்ல சொன்னது வந்து லாஸ்டா வந்து இப்போ இப்ப இப்ப ஏதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா, நம்ம வந்து அழறோம், ஏதாவது நம்ம விட்டுட்டு போயிடுச்சு, நமக்கு தெரியுது நம்மளுக்கு பரியாயம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குன்னு தெரியுது. ஆனா வந்து நம்ம பெரிய கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பரியாயம் இருக்கிறதுனால, நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிட்டா தான் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. பட் ஒரு இதுல இருந்து வேற இடத்துக்கு போறப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியுதுன்னு சொல்லிட்டு, அது நம்மளா நினைக்கிறப்ப நம்மளே போயிட்டா நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்கு. பட் நம்ம கூட இருக்கிறவங்க இருக்கிறப்ப அவங்க எதுவுமே எதுவுமே ஒரு குழந்தை இருக்குன்னா அது அந்த கூட குழந்தை உங்களுக்கு வந்து வந்து குழந்தையோட கதையே போயிடுது. சோ அப்ப நம்ம கவலைப்படல. ஏன்னா அவங்க இருக்காங்க மனுஷங்களா, கொஞ்சம் பெரிய பையனா இருக்கிறதுனால நம்மளுக்கு துக்கம் இல்ல. பட் ஒன்ஸ் ஃபார் ஆல் நம்மள விட்டு போற சமயத்துல நம்மளுக்கு இது தெரியுது, அவங்க திரும்ப அது அழியல, வேற எங்கேயோ போறாங்க. ஆனா நம்ம கூட இல்லையேன்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு வந்து ஆஹ் அந்த மோகம் வந்து ஏன் துக்கத்தை அது கொடுக்குது. அந்த ஏன் துக்கம் வருதுன்னா மோகம் தான். அதுக்குதான் பேசாங்க மோகம்னு சொல்றோம். அதுக்கு மேல இருக்க மோகம் தான் அந்த துக்கத்துக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு இது தெரியுது, அது நம்ம எங்கேயோ போய் ஆமா இருக்காங்கன்னு ஆமா தெரியுது. ஆமா பட் ஆனா மோகம் தான் வந்து நம்மளுக்கு, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா துக்கத்துக்கு. அது வந்து அவங்க இருந்தாதான் நம்ம இருப்போம், அவங்க வந்து நம்மளுக்கு வேணும் அப்படின்றது. ஆனா அது இல்லாம கூட நம்ம இருப்போன்றது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிக்கிறப்ப அந்த ஆமா மோகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய நமக்கு அந்த துக்கமும் ஒரு கொஞ்ச நாள்ல போயிடுது இல்லையா நம்மளுக்கு. ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா. இனிஷியலா இருக்கிற மோகம் போயிடுது இல்லையா. So எவ்வளவு நாளைக்கு வச்சுட்டு இருப்பீங்கன்னு தான் கேக்குறாரு. ஒரு வருஷம் பூரா நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்கு வந்து அஞ்ஞானத்துலதான் இருக்கீங்க அப்படிங்கறது அங்க சேம்சம். அந்த மோகம் தான் வந்து அந்த துக்கத்துக்கு காரணம்ன்றது தாம் தாம் போகும்போது துக்கம் அடையறதுக்கு காரணமும் அந்த மோகம் தான். வேற மோகம் யாருன்னா தான். நம்மளை விட்டு போகும்போதும் துக்கம் அடையறதுக்கு காரணமும் அதே மோகம் தான். வேற எங்க போறோம். அதே மாதிரி பொருள், நம்ம கிட்ட இருக்க பொருள் ஏதாவது ஒரு பணத்தை நம்ம செலவு பண்றோம், நிச்சயமா அது பரியாயம் மாறிடுது, வேற ஏதாவது ஒரு பொருள் வாங்கிடுறோம். சோ ஆட்டோமேட்டிக்கா ஆமா அது பரியாயம் மாறிடுது. அப்படின்றப்ப ஆமா நம்ம துக்கம், நம்மளே செலவு பண்றோம், வேற பொருள் வந்தது அதுக்கு பதிலா. ஆஹ் சோ பரியாயம் மாறிடுச்சு. ஆமா ஆனா once அந்த பணமே எங்க தொலைஞ்சு போயிடுது, இல்ல யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஆமா. அதனால எந்த அப்ப ஒரு துக்கம் வருது. இல்லைன்னு ஆனா துக்கம் வருது. அப்ப கூட அதுல சேஞ்சஸ் என்னன்னு சொன்னா என்னுடைய உபயோகத்துக்கு தான் அது இல்லையே தவிர கண்டிப்பா அது வேற எங்க அங்கேயுமே வந்து போகுது, பாத்தீங்கன்னா வேற வேற எங்க யாருக்கும் அது போகுது, உபயோகத்துக்கு போக போகுது. பட் அதை நம்மளால போகுது. எடுத்துக்க முடியல. ஏன் அதை எடுத்துக்க முடியல அப்படின்னா தொலைஞ்சும் போது நமக்கு அந்த அது பணத்து மேல மோகம் இருக்கிறதுனால மோகம் தொலைஞ்சு போகும்போது நம்ம துக்கம் அடையிறோம் அப்படின்னு. இருக்கலாம். அதான் அது அங்கேயும் அதேதான். அது வேற எங்கேயோ போய் அது இருக்குது. ஒண்ணும் அழிஞ்சு போகலாம் அந்த பணம். பட் நம்ம கிட்ட ஆஹ் இல்லன்றது. அது இந்த ஆஹ் மோகத்தினால துக்கம் அடைறது கிளீனா 100க்கு 200% தெரியுது. அதான் அதான் விஷயம். சோ சொல்லுங்கப்பா. எங்க ஒன் எது ஒரு துக்கம் நிமிஷம். எங்க பண்றோம் என்ன அப்படிங்கிறது. சொல்லுங்கப்பா. ஒன் பிளஸ். அக்கா சொல்லுமா. சமயதேசன்கா. சமயகிருஷ்ணன் சொல்லுங்க. அக்கா நீங்க சொன்னீங்கல்ல, நான் இன்னொரு கதைக்கு போகும்போது நம்ம எதுல போய் எங்க போய் நம்ம போய் பிறப்போம் அதெல்லாம் ஒரு பயம் இருக்குல்லக்கா. இப்போ ஜெயின மதத்துல பிறந்துட்டோம், திருப்பி அதே வழியில தொடர்ந்து வரணும் அப்படின்னு அந்த ஒரு பயம் இருக்குல்லக்கா. அதுக்கே நீ கடைசி நிமிஷத்துல பயப்படணும்? முதல்ல இருந்தே நல்லதே செஞ்சுட்டே கடைசியில இருந்தா நீ ஏன் பயப்படலக்கா, கெட்டதுக்கு ஆனால் போற? நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றது ஏன் பண்ணணும்? எப்படி. அப்ப முதல்ல இருந்தே நீ அலர்ட்டா இருக்கலாம்ல. முதல்லயே படிச்சுக்கோ, பிரவசன் சார முதல்லயே படி, முதலே ஒழுங்காரு, முதலேயே அப்புறம் எப்படி பயம் வரும்? சரிக்கா, ஓகேக்கா. அந்த சிந்தனை தான் எப்பவுமே மனசுல ஓடும், அதனாலதான் கேட்டேங்க. ஏன் ஓடணும்? ஏன் அந்த பயம் வரணும்? நீ நல்லது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏன் உனக்கு அந்த பயம் வரப்போகுது? இல்லக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம விஷயம் தெரியாதப்போ என்ன நம்ம வேணா பண்ணதெல்லாம் பண்ணு வந்து. நீ. என்ன வேணா பண்ணு. ஆக மொத்தம் ஏதோ ஒரு பரியாயத்துக்கு போகுது இல்ல. ஆமாங்க. அங்க போனா அதுக்கானது செட்டில் ஆயிடும். அதுக்கான அந்த நிகழ்த்தகவும் அதுக்கு தானா இருக்கும். எப்படி வந்து விலங்குகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான எந்தெந்த பிரதேசத்துல பிறக்குதோ அதுக்கான அந்த கெப்பாசிட்டி, அதுக்கான நிகழ்த்தகவு அது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வருமோ அதே மாதிரி நிகழ்த்தகவு அது எங்க போய் போறனாலும் அதுக்கான நிகழ்த்தகவு அதுக்கு இருக்கும், அது பண்ணிக்கும். அதுக்கு ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இந்த மாதிரி திருப்பி இதே மாதிரி இதுவாய் ஃபாலோ பண்ணி நம்ம கடைசியில எது வேணா இருக்கட்டும். இப்ப நீ நரகத்துக்கு போற அப்படின்னு சொன்னா இல்ல சொர்க்கத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது மனுஷ பரியாயம் மாதிரி கிடையாது. சோ தேவ பரியாயம் போகுதுன்னு சொன்னா அதுக்கான சரீரம், அதுக்கான குணம், அதுக்கான இது தானா இருக்க போகுது. அதை போய் போகம் பண்ணும் போது நரகத்துக்கு போகுதுன்னு சொன்னா அதுக்கான தகவு, அதுக்கான உடல் வலிமை, அதுக்கான புத்தி அதெல்லாம் இருக்க போகுது. அங்க போய் அதுக்கானது அதை பாத்துக்க போகுது. அதுக்கே நம்ம பயப்படணும்? நம்மளுக்கு இதே மாதிரி இந்த தொடர்பு தொடர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறேங்க, அப்படி சொல்றேங்க. தொடர்ந்து தெரிஞ்சா அப்போ நீங்க இங்க இப்போதுல இருந்து சம்ஸ்காரம் கொடுங்க. சரிங்கக்கா, ஓகேக்கா. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணாம விட்டோம், அதுக்காக சொன்னேங்க. எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிக்கணும்ல. அனந்த பறவையே நம்ம பண்ணவே இல்ல. இன்னைக்குதான் நான் பண்ணாம இருக்கிறோம். அனந்த பரியாயத்துல ஒண்ணுமே பண்ணாம தான் இருந்திருக்கோம். ஆமா ஆமா ஆமாங்க ஆமாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும்ல. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேக்கா ஓகேக்கா, நன்றிக்கா. எக்ஸாம் நல்லா படிச்சுட்டா இப்ப எக்ஸாம் நல்லா எழுதிடலாம் ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும். அவ்வளவுதான். படிக்கவே இல்லை. ஓகேப்பா. உதயகுமார் அன்மிட் பண்ணிக்கோங்க.
சமதர்சனம் ஜி. சமயக் தர்ஷனம் சொல்லுங்க ஜி. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பாடம். ஆமாமா, இன்னைக்கு இது என்ன சந்தோஷம்னா, இது அத்தனை பேருக்கும் ஒரு ஒரு 50-60 பேர் இதுல வாட்ஸ்அப்ல பார்த்தாங்க. ஆனா நிறைய பேர் பார்த்தாங்கன்னா அந்த பேசிக் பிரின்சிபிள்னு சொல்லுவாங்களே, அதாவது அடிப்படை தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா நிறைய பேருக்கு ஒரு தைரியம் வரும்ன்றது மட்டும் இல்லாஞ்சி, இன்னும் ஒரு சந்தேகம் எனக்கு. இந்த கான்செப்ட் வந்து நம்ம ஜெயின பிலாசபில மட்டும்தான் இருக்கா, மற்ற சமயத்துல இருக்குமா ஜி? இல்ல மத்ததுல கிடையவே கிடையாது. ஜெயின் பிலாசபில மட்டும்தான் இந்த கான்செப்ட். அவரேதான் அதுக்கு 2 உதாரணம் சொல்றாரு. சாங்கியத்துல வந்து எல்லாமே நித்தியம் சொல்றாங்க, பௌத்தத்துல வந்து எல்லாமே அனித்தியம் சொல்றாங்க, ரெண்டுமே ஏகாந்தம் சொல்றாங்க. சோ அது கிடையாது. ஜெயினத்துல மட்டும்தான் அந்த கதஞ்சித்தும் சரி இதுவும் சரி எல்லாமே உங்களுக்கு ஜெயின இதுல மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. திரவியம் பரியாயம் இது 2 பிரின்சிபிளும் நம்ம கிட்ட மட்டும்தான் நம்மளது மட்டும்தான். ஆமா, ஸ்பெஷல் இது நம்மளதுல மட்டும்தான். ஆமா. அப்ப என்ன ஒண்ணுங்க, இதே பிரின்சிபிள் தான் நம்ம நிறைய புக்குல நம்ம ஆகம புத்தகத்துல கூட நிறைய படிச்சிருக்கிறோம். என்னன்னா, ஒரு பிறவி எடுத்த உடனே பிறக்கும் போதே மரணம் ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுவும் ஏறக்குறைய இந்த பிரின்சிபிள் தான். எப்படி இருந்தாலும் மரணம் வந்தே தீரும். ஆமா கண்டிப்பா. ஏன்னா பரியாயம் வந்து மாறிதானே ஆகணும் இல்லையா உங்களுக்கு? அவ்வளவுதான். மரணம்ங்கிறது பரியாய மாற்றம் தானே. மரணம்ங்கிறது ஒரு பரியாய மாற்றம் தானே உங்களுக்கு. ஆமா ஆமா. அதனால பிறந்த உடனே மரணம் நிச்சயம்ன்றது அப்போ நமக்கு தெரிவிச்சிடுறாங்க, புரிய வச்சிடுறாங்க. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மேற்கொண்டு எதுவுமே அது விஷயமான துக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இல்லாது. ஆமா, அவ்வளவுதான். நன்றி ஜி, நன்றி ஜி. நல்ல விளக்கம். இன்னைக்கு ரொம்ப உபயோகமானது. எத்தனை பேர் இத கேட்டாங்கன்னு தெரியல. கேட்காதவங்க அட்லீஸ்ட் ரெக்கார்டிங் பார்த்தாவது கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜி. கண்டிப்பா. ஓகே, நன்றி ஜி. அப்பா அன்னைக்கு அப்பா கேட்டாங்க இல்லையா, அது சமயசார கலசம் அப்படிங்கறது சொன்னோம் இல்லையா. அது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அமிர்தச்சந்த ஆச்சாரியர் வந்து குந்த ஆச்சாரியர் சமயசாரத்துக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உரை எழும்போது உரைநடையில தான் அவர் வந்து எழுதுறாரு. அவர் ஆக்சுவலா அவருடைய உரை வந்து உரைநடையில தான் உங்களுக்கு வந்து இருக்கு. அவர் ஆரம்பிக்கிறார். அவர் பண்ண அதுல அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பும் ஒரு பாவனையும் அவருக்கு வந்து ஏற்படுது அவருக்கு. சோ அந்த பாவனை ஏற்படும் போது சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அந்த அந்த பாடல்கள் அந்த சமயசாரத்தினுடைய பெருமைகளை அதனுடைய இதை வந்து போற்றுறதுக்கான அந்த மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு வந்து வருது. அது குன்குனானா அதை போற்றுறதுக்கான இது வருது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான பாடலும் அவர் வந்து இது பண்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உரைநடையில இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாடல் வடிவில் எழுதுறாரு. அதுதான் அதுக்கப்புறம் வந்து கவிதை இதுவாகவும் வருது அப்படிங்கறதுதான். சோ அந்த கவிதையா வந்த போர்ஷன், அதாவது அவருக்கு ஏற்பட்ட அந்த பாவனையை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பாவனை ஆச்சாரியுடைய பாவனை என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த இதை பண்றதுக்கு தான் அவர் வந்து அவர் ரொம்ப பக்தியாகி அதில் பாவனையோட அவர் வந்து அதை எழுதுறாரு. சமயசாரத்துக்கான அந்த அதை போற்றி அது இதுக்கான அந்த ஆனா கருத்து சொல்வாரு. ஆனா அதுக்கான அதை போற்றி எழுதுறதுக்கான அந்த இதுவும் பாடல்கள் கவிதைகளாக வந்து எழுதுறாரு. சோ அவர் அந்த கவிதையா எழுதின போர்ஷன் தான் உங்களுக்கு வந்து பண்டிட் ஜெயச்சந்திர சாவ்டா அப்படிங்கிறது வந்து அந்த கவிதை இது மாதிரி இருக்கிற அந்த போர்ஷன் மட்டும் தொகுப்பா ஒரு புக்கா தனியா வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சமயசார கலசம் அப்படிங்கிற டைட்டில்ல வெளில வந்தது அப்படிங்கறதுதான் அது. இது அதுதான் அதுல சமயசார கலசம். சமயசாரமுடைய சூத்திரம் கிடையாது. அது வந்து அதுவும் உரைநடை இது அவங்க அந்த இதை எழுதியிருக்காங்க. அப்படிதான் உரைநடையில கவிதை நடையில ஆமா அதனுடைய டீக்கா தான். கவிதை நடையில வந்த டீக்கா. ஆமா சூத்திரம் இல்ல, அது வந்து டைரக்ட் சூத்திரம் கிடையாது. ஆமா டைரக்ட் சூத்திரம் கிடையாது. ஆமா ஆமா அவரு வந்து ஆனா அவர் வந்து எந்த சூத்திரம் சமயசாரத்துல இருக்கோ அந்தந்த சூத்திரத்துக்கு பேஸ் பண்ணினா அவர் அந்த கவிதை வடிவுல இருக்கிறது. அப்படி அது அவரோட இதுல இருக்கு. அது அவருடைய சூத்திரம். அவர் எப்படி இப்ப நம்ம உரை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தெளிவுரை அந்த சப்தத்துக்கான அர்த்தம் அதுக்கான விளக்கம் எல்லாம் உங்களுக்கு உரைநடையில இருக்கும். அது ஜென்ரல். அதுல வந்து உங்களுக்கு வந்து பாவனையை வெளிப்படுத்துறதோ இல்ல உங்களுக்கு வந்து இருக்காது. ஜஸ்ட் அதனுடைய நேரடி இது இருக்கும். அதுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆனா நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த பாவனையை வெளிப்படுத்துறதுக்கு ஆச்சாரியர் என்ன நினைச்சிருப்பாரு, என்ன பாவனை இவர் என்ன பாவனையில அதை எடுத்துக்கிறாரு, ஆச்சாரிய பாவனை என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த பாவனை வெளிப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணும் பொழுது அதை போற்றும் போது அது வந்து கவிதை வடிவுல வருது. அது உங்களுக்கு வந்து அந்த சூத்திரத்துக்கான அதை போற்றி தான் அது வரும். அதனால அதை பேஸ் பண்ணி வரும். ஆனா அதுவே அந்த சூத்திரம் ஒரிஜினல் சூத்திரம் கிடையாது அப்படிங்கிறது. ஆமா ரொம்ப தேங்க்ஸ். அது ஒரிஜினல் சூத்திரம் கிடையாது. அதுவும்
கருத்துரை உரை மாதிரிதான் உரை மாதிரிதான் பாடல் பாவனையோட வடிவில். ஆமா, கவிதை வடிவில் இருக்கிற உரை மாதிரிதான். ஆமா, அவ்வளவுதான். ஆனா இது சூத்திரம் ஒரிஜினல் சூத்திரத்து வேற, இது வேற. இது சமயசாரம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் சூத்திரம். அது ஒண்டிதான் ஒரிஜினல் சூத்திரம். மத்தது எல்லாமே உங்களுக்கு வந்து அது ஒரு 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 உரைநடை உரைதான். அது ஒரு விதமான உரை, அவ்வளவுதான். ஆமா, கவிதை வடிவிலான உரை அது. ஆக்சுவலா அது வந்து நேரடியான விளக்கம் கூட கிடையாது. அவருடைய பாவனை எப்படி இருக்கும், பாவனை அப்படிங்கிறது அவர் ரொம்ப பாவனையில அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவ்வளவு அது மேல ஒரு பக்தியும் அந்த இதுவும் வரும்பொழுது அதை பத்தி நான் இதுக்கு மேக்ஸிமம் ஒரு ட்ரை பண்ணி ஆச்சாரியார் சொல்லியிருப்பாரோ அவர் என்ன ஆமா என்ன பாவனையில வச்சிருப்பாருங்கிறது இவருடைய பார்வையில இருந்து அது ஃபுல்லா அவர் அவ்வளோ ஒரு என்ன சொல் ஒரு நன்றி உணர்வோட ஒரு பக்தியோட அது வடிவில் எழுதப்பட்ட ஒரு கவிதை வடிவம் அது. என்ன இருந்தாலும் டிஃபரன்ஸ் டெஃபினெட்லி இது சூத்திரம், அது உரை. கவிதை வடிவம் ரொம்ப பக்தியுடன் கூடிய கவிதை உரை வடிவம், கவிதை வடிவில் இருக்கிற உரை தான் அது கூட. தேங்க்யூமா, தேங்க்யூமா. ஓகே, சொல்லுங்க அங்கிள். ஏதாவது கேட்கணுமா? ஜெயக்குமார் இன்னும் ஒரு சந்தேகம், இந்த சமயசாரத்துல ஒரு சந்தேகம் இங்க கேட்கலாங்களா? சொல்லுங்க தெரிஞ்சா சொல்லுங்க. சமயசாரத்துல 269வது ஸ்லோகத்துல ஒரு வார்த்தை வருது ஜி, அதாவது பானை அறிவுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. காத்த நம்பர் என்ன உங்களுக்கு? 269மா. ஓகே, நான் வந்து இன்னும் அந்த அளவுக்கு வரல. இப்பதான் நான் 3வது சமயோபதேசம், இப்பதான் 3வது வால்யூம் தான் படிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்து 100 காத்தைக்குள்ளதான் வரேன். வேணா எனக்கு அது பாக்குறேன் 269 எதுல வருதுன்னு பாக்குறேன். அதுல ஆச்சாரியர் என்ன இது கொடுத்திருக்காருன்னு பாத்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறமா அது சொல்றேன் நான். அதே பானை அறிவுன்னு வருது. அதாவது உயிருடைய மயக்க வினையை பற்றி குறித்து சொல்லும் போது, அதாவது திரிபு உணர்வு வருது இல்லைங்களா உயிர்ல, அது விளக்கம் கொடுக்கும் போது அந்த இது தன்ம முதலான திரிவுகளை செய்கிறது. அத்திரிவுகளை பானை அறிவு என்பது போல தன்ம முதலானதாக என ஏற்றி உரைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, நான் அது வந்து நான் பாக்குறேன். நானு ஆச்சாரிய என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னு பாக்குறேன் நானு. அப்ப நான் அதுல அந்த பாடலையும் படிச்சு அதையும் படிச்சு அப்படின்னாதான் எனக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு நான் புரிஞ்சுட்டு அடுத்த கிளாஸ்ல சொல்லுங்க பாக்குறேன். ஓகே, கட்டு அதிகாரத்துல வருதுங்க. அது வந்து கட்டு அதிகாரத்துல 38வது செய்யுளா இருக்கு அது. ஓகே, ஸ்லோகம் வந்து 269ல இருக்கு. ஓகே, பாக்குறேன். நான் வந்து இப்பதான் 100 தான் படிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் சமய உபதேசம் படிக்கிறது 100வது காத்து கிட்டதான் வந்திருக்கு. 3வது வால்யூம் தான் வரேன். ஆக்சுவலா கொஞ்சம் பின்னாடி இருக்கும். நான் பாத்துட்டு நான் பாத்துட்டு ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி. ஓகே ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. அடுத்த வாரம் பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்ப்பா. எல்லாருக்கும் சமயக் தர்ஷன்ப்பா. ஓகேமா.